சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாரும் திருச்சி ஸ்ரீ சிருங்கேரி மடம் நிர்வாகமும் சேர்ந்து நடத்தும் இன்றைய சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு அடியனை புதுவையிலிருந்து வரவழைத்து இந்த ஏற்பாடுகளை செய்த இந்த மடத்து தர்மாதிகாரி பிரம்மஸ்ரீ டி.எஸ். ரங்கராஜன் சுவாமிகளே, இந்த காரியங்களின் பின்னணியில் இருக்கும் இந்த மடத்து நிர்வாகிகளே, சத்விஷயங்களை கேட்பது பிரதானம் என்ற நோக்கத்தில் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் சேவார்த்திகளே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக ஆன்மீக சொற்பொழிவு என்ற பாலத்தின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டோம். சிலர் அபிப்பிராயப்பட்டார்களாம், வைணவத்தை பற்றி இவ்வளவு பேசுகிற இவர் புறச்சின்னங்கள் இல்லாமல் இருக்கிறாரே, பெயரை மாற்றாமல் இருக்கிறாரே என்று சந்தேகம். மற்ற சந்தேகங்களை துணிகரமாக வந்து நேரில் கேட்டு விடுவார்கள். இந்த சந்தேகத்தை புரோக்கர் மூலமாக கேட்பார்கள். எங்குமே நடப்பது. அதனுடைய பின்னணியை நான் சொல்லிவிடுகிறேன், உங்கள் ஐயம் தீரட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுடைய சம்பரோக்ஷம் நடந்தது. கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே அடியேன் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த வைபவத்தில் கலந்து கொள்வதற்கு ஸ்ரீபெரும்புதூர் வரதராஜஜெயர் சுவாமிகள், அவர் ஸ்ரீ வைகுண்டவாசி, அவரும் வந்திருந்தார். அன்று இரவு அவர் என்னை தூங்க விடலை. என் பக்கத்தில் இருந்து படுத்துக்கோங்கோ அப்படின்னார். எனக்கு லாட்ஜில் ரூம் போட்டிருந்தாங்க. எதுக்கு லாட்ஜ் ரூம், வாங்க எங்கள் ஆற்று பக்கம் வாங்கன்ட்டு கூப்பிட்டு போனார். ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருந்தோம். விடிய காலம் 4 மணிக்கு சொன்னார், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னார். சுவாமி, இதெல்லாம் பெரிய வார்த்தை, உத்தரவு போடுங்கோ, என்ன செய்யணும்னு. நீங்கள் வைணவத்துக்கு வந்து வைணவத்துக்காக உழைக்கிறவர் உண்மையான வைணவர் என்று புரிந்து கொண்டேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரை மாற்றிக்கக்கூடாது, தோற்றங்களையும் வேஷங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து அங்கே போகிறவா தான் எனக்கு ஜாஸ்தி. ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்கார், அதுவும் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அது உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பேர்லேயே இருங்கோ. உங்களுக்கு சடகோப ராமானுஜதாசன் நான் பேர் வச்சுட்டேன்னா ரொம்ப ஈஸி. நாளைக்கு நோட்டீஸில் அப்படி தான் அடிப்பா. சரி, எத்தனையோ ராமானுஜதாசன் இது ஒன்று நினச்சிட்டு போவேன். இந்த பேரில் உங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சது என்னடா அது வம்பா இருக்குது, தப்பாக அடிச்சிட்டாங்களா, என்ன செய்தி அப்படின்னு யோசிப்பா. வந்து உங்களை கேட்பா. வைணவம் வளரும், மதமாற்றம் குறையும், செய்ய முடியுமான்னார். சுவாமி, நீங்கள் ஜீயர் சுவாமிகள் ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள், ராமானுஜருடைய பிரதிநிதி. இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே ஆகட்டும். ஆனால் அடியனுடைய மோட்ச பிராப்திக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன். ஓங்கி அடித்தார். நான் தான் ஏன் உங்கள் ஆச்சாரியர், எனக்கு மோட்சம் உண்டுன்னா உமக்கு உண்டியா அப்படின்ட்டார். அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூரத்தில் பேசுவதற்கு என்று அழைக்கப்பட்டேன். அங்கே சில துர்புத்திக்காரர்கள் என்னை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அவன் பைபிளோடு வர்றான் அங்கேருந்து அப்படின்னு. உடனே இந்த தேசபக்தி உள்ள சில இயக்கங்கள், அவன் வந்தான்னா தலை உருள போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ரவுடி கூட்டமே உருவாயிடுச்சு. அதை ஏற்பாடு பண்ண ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ முத்துப்பட்டர் சுவாமிகள் பயந்து போய் இது நல்லது செய்ய நினச்சா அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு போலீஸ் ஐஜிகிட்ட போய் ஃபோன் பண்ணிட்டார். ஐஜி பார்த்தார், இது என்னடா அது கடவுள் சன்னிதானத்தில் இப்படியெல்லாம் ரவுடி பயிர்கள் நடக்கிறான்ட்டு ரிசர்வ் போலீஸ் அனுப்பிச்சிட்டார். ரிசர்வ் போலீஸ் வந்துடுது.
உலகத்திலேயே ரிசர்வ் போலீஸினுடைய சன்னிதானத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துச்சுன்னா அன்றைக்கி தான். அவன் ரெடியாக நிற்கிறான். இந்த கண்ணீர் புகை, இந்த கேடயம் மாதிரி ஒன்று மூங்கிலில் செஞ்சுருப்பாங்க, அது வச்சுக்கிட்டு எவன்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தில் தற்செயலாக நான் சொன்ன ஜீர சுவாமிகளும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவர் இதுக்காக வரல, அவர் ஆடிப்புறத்துக்கு வந்திருக்கார். ஆரோ ஒருத்தர் ஓடி போய் ஜீர சுவாமிகள்கிட்ட, சுவாமி உங்கள் சிஷ்யர் ஜோசப்பை வெட்ட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டார். வெட்ட போகிறாங்களாம் அப்படின்ட்டு உடனே டிரைவரை பார்த்தியா இன்ஜின் ஆஃப் பண்ணு அப்படின்னார். வேகமாக மேடைக்கு வந்தார், மைக்கை வாங்கினார். என்னமோ ஜோசப்பை வெட்ட போகிறீங்களாம்ல, யாரையா அவன் வந்து என்னை வெட்டியா, முதல்ல என்னை வெட்டிட்டு அவரை வெட்டுங்க அப்படின்னார். அப்புறம் பேசினார். அவரை பெயர் மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது நான், தோற்றம் இப்படியே இருக்கணும்னு சொன்னது நான், அவர் மோட்சத்துக்கு பொறுப்பு நான் என்று சொன்னது நான். அவர் வைஷ்ணவர் இல்லைன்னா நீங்கள் யாருமே வைஷ்ணவர் இல்லை, நானும் வைஷ்ணவன் இல்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இன்றைக்கி அவர் வந்து விண்ணில மேலாப்பு பற்றி பேச போகிறார். அவர் பேசி முடிச்சோன்னா மழை வரும் பாருங்க ஒன்று. எனக்கு பிபி ஏறிடுது. வானம் வெள்ளை வெளியேன்னு இருக்குது, இவர் பாட்டுக்கு ஏற்றி விடுறாரு. பேசி முடித்தோன்னே மழை வரும்னா எப்படி இருக்கும் எனக்கு? கடவுளே, இது என்னடா இதுன்னு. ஆனால் அந்த ஜீர சுவாமிகளுடைய வாக்கு மகிமை என்ன ஆச்சுன்னா, நான் பேசி முடித்தோன்னே மழை வந்துடுது. 1 மணி நேரம் அடித்தது. இப்போ நான் சொன்ன விஷயம் என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது, DAJoseph.com இருக்குது. அவருடைய ஃபோட்டோவோட அவர் குரலை நீங்கள் கேட்கலாம், அவர் பேசின பேச்சு கேட்கலாம். இதுதான் என்னுடைய வரலாறு. ஸோ இனிமேல் நெருடல் இல்லாமல் என் பேச்சை கேட்பேன். அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்றைக்கி தலைப்பு வந்து ஹிந்துவாய் வாழ்வான். இப்போ இங்கே உட்காந்துருக்கார் ஹெட்மாஸ்டர் சுவாமி, இரவாங்குடியை சேர்ந்தவர். இவர் சம்பந்தமாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. காட்டுமன்னார் கோயிலில் அடியன் பேசுவதற்கு ஏற்பாடாக இருந்தது. அப்போ அங்கேருந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் அவன் வந்து தொலைஞ்சான்ட்டாங்க. அப்போ நான் வந்து ஜீர சுவாமிகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு கிளிக்கு ராமநாமத்தை சொல்லிக் கொடுத்து அதை ராமான்னு சொல்ல சொல்லி, அது ராமான்னு சொன்னோடனே கிளியை வணங்குவான், அது ராமநாமம் சொல்லுதுன்ட்டு. அது 5 அறிவு பறவை, நான் வந்து 6 அறிவு மனுஷன். நான் ராமா மட்டும் இல்லை 1000 நாமமும் சொல்லுவேன். என்ன போய் வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாமி, நான் என்ன பண்ணுறது, என்னோடய உபன்யாசம் நின்று போயிடுத்தோ அப்படின்னு. அவர் உடனே தந்தி அடித்தார், ஸ்டார்ட் இம்மீடியட்லி டு காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு. எதுக்கு தந்தி அடிக்கிறாருன்னு சொல்லி எங்கே போனால், அவர் ஜீரசாமி வந்து உட்காந்துருக்கார். நான் வரதாக இல்லை, உமக்காக வந்திருக்கேன் அன்றைக்கி அப்படின்னார். இப்போ அவள் உபன்யாசம் நிப்பாட்டிட்டா இல்லையா, இப்போ நான் ஒரு நான் ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணுறேன், சம்பாவனை நான் கொடுக்குறேன், சால்வை நான் போத்துறேன் என்று கோயிலுடைய முகப்பிலே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த சுவாமியை கூப்பிட்டு, இந்தய்யா அவர் மேலே காக்கா உட்காரக்கூடாது, நீர் தான் அதுக்கு பொறுப்பு, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டார். சாமி, என்ன சாமி இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் உயிரை கொடுத்தா தான் அவரை காப்பாற்றுவோம், அவருக்கு ஒன்றும் அடி விழுகாது, பேசாமல் இருங்கன்ட்டு இவர் பக்கத்துலேயே நின்னார், பாடி கார்டு மாதிரி. என்னுடைய உபன்யாசமெல்லாம் ரெக்கார்டு பிரேக்கு, இப்படி உபன்யாசம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, பாடி கார்டோடு நடந்தது. இவர் வன்னியர் படையாச்சு, அவர் ரெடியில் இருக்கார், எவன் வருவான் போடலான்ட்டு. அப்படி 1 மணி நேரம் நடந்தது அன்றைக்கி உபன்யாசம். ஆனால் கடைசியில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் வந்து மன்னிப்பு கேட்டா வாழலாம், காட்டுமன்னார் கோவில்லையும் நீங்கள் தென்கலை ஐயங்காரா வடகலை ஐயங்காரான்னு கேட்டால் நான் சொன்னேன், ஒரு கலையும் இல்லை, இப்போ பசிக்குது திங்கலை, போய் சாப்பிடணும் அப்படின்னா. இப்படியெல்லாம் அனுபவங்கள் என் வாழ்க்கையில். புரட்சியான வாழ்க்கை என் வாழ்க்கை, எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை, எங்கே போனாலும் எதிர்ப்பு. இந்த ஊரில் கூட என் போஸ்டரை கிழிச்சாங்களாம் 4-5 பேர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதை பற்றி பரவாயில்ல. ஒரு உர கம்பெனிக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவர் தலைமை உரையில் பேசினார், உர கம்பெனிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் சினிமாக்காரன் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. ஆனால் உண்மையில் உரத்துக்கு எனக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு, என் போஸ்டர்லாம் பாருங்கள் சாணி அடிச்சிருப்பான். ஸோ உரம் இடப்பட்டு வளர்ந்தவன் நான் அப்படிம்பார். அது மாதிரி எதிர்ப்புகள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். இன்னும் நிறைய எதிர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எம்பெருமான் என்னை காப்பாற்றுவார்.
சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இவர்களுடைய மூல மந்திரத்தை அடியனுடைய ஞானாசிரியர் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இது தவிர மாயவரத்தைச் சேர்ந்த ஆனதாண்டபுரம் மந்திரமூர்த்தி ஒருத்தர், அவள் பரம்பரை என்னன்னு சொன்னால் அனுமாரோடு அவங்க பகடை ஆடுவாங்களாம். அனுமார் உட்காந்துருப்பார், இவங்க செஸ் விளையாடுவாங்க. அப்படி இப்போ அனுமாரை பிரத்யட்சமாக பார்த்தவங்க ஒரு பரம்பரை. அவர் எனக்கு சுதர்சன மூல மந்திரம் உபதேசம் பண்ணார். செஞ்சி ராஜகுரு பரம்பரைன்னு சொல்லி செஞ்சி மகாராஜாவுடைய மெய்காப்பாளர்களாக இருந்த நரசிம்ம உபாசகர்கள் அந்த பரம்பரையில் வந்த ஒருத்தர், அவர் எனக்கு நரசிம்மர் மூல மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கார். எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் அடியனை ஆட்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிருபா கடாட்சத்தினால இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போயின்ட்டுருக்கு. ஆனால் பிரச்சனையெல்லாம் வீட்டில் நடக்குது. எனக்கு வயிற்றால வரும், வைத்தி வரும், வாந்தி வரும், பிபி வரும், எல்லா வியாதியும் உண்டு பண்ணுவாள். இதுதான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி ஹிந்துவாய் வாழ்வோம் என்று தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஹிந்துவாக இருக்கிறத விட வேறு மதத்துக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கக்கூடிய காலம் வந்து போச்சு. காசுக்கு ஆசைப்பட்டு, பகட்டுக்கு ஆசைப்பட்டு மத மாற்றம் ரொம்ப நடக்குது. மத மாற்றம் கூடாது, போகாதீங்கன்னு சொல்லி கத்துறாங்க மேடையில். ஆனால் அதை விட இந்த தாய் மதத்தினுடைய பெருமையை அவர்கள் உணர்ந்து கொண்டால் அவர்கள் போக மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதனால் அவங்கள போய் கையை பிடிச்சி இழுத்து போகாதரான்னு சொன்னால் வீம்புக்கு போவான். அவன் 7 லட்ச ரூபா தரான், நீயா கொடுக்குறேம்மா. அதனால் இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதுச்சேரியிலே என்னுடைய உபன்யாசத்தில் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா ஒரு நண்பர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் மதம் மாறுவீங்களா? ஆம் என்றால் ஏன், இல்லை என்றால் ஏன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நான் சொன்ன பதில் இந்து மதமா 10 லட்சமா என்ற தலைப்பிலே சீடியாக இன்டர்நெட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். அதை இங்கே இருக்கிற நண்பர்கள் கேட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த தலைப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்ன என்பதை கொஞ்சம் வரிசைப்படுத்தியிருக்கேன். மொத்தம் 108 சிறப்புகள் உண்டு. அதை நான் சீடியாக போட்டிருக்கேன். பட்டு அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அதனால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் முக்கியமானது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நினைவு ஊட்டணும். அதான் ஒரு சிங்கக்குட்டியை ஆடுகள் எடுத்து வளர்த்தனவான். இந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடையே சேர்ந்து புல் திங்க ஆரம்பிச்சிருச்சான். வேறு சிங்கமோ புலியோ உருமுனா இந்த ஆடுகள்லாம் ஓடுற மாதிரி இதுவும் ஓடுமா. அப்போ அந்த சிங்கம் வளர்ந்து பெருசான பிறகு இன்னொரு சிங்கம் பார்த்து அதுக்கு சொல்லிச்சான், அடே முட்டாள், நீ ஆடு இல்லைடா, நீ எங்கள் ஜாதி, எந்த சத்தத்தை கேட்டு இப்போ நீ ஓடுறியோ அந்த சத்தம் உன் தொண்டையிலையும் வரும், ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னேன். எங்கள் உரிமைப்பாருன்னு உரிமைச்சான். ஆஹா, நான் சிங்கமா அப்படின்னு தெரிஞ்ச அன்னையிலேருந்து பயப்படுறதை விட்டுச்சான். அதுபோல் இந்துக்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை உணர்றதில்லை அவங்க. இப்போ அந்த சிங்கத்துக்கு நீ யாருன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் இந்துக்கள் யார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். முதல் பாயிண்ட்டு கர்மா தியரி, அதாவது பிறப்பு இறப்பு கொள்கை. ஒரு ஆத்மா பிறந்து இறந்து பிறந்து இறந்து பல கோடி ஜென்மம் எடுக்கிறது என்ற கொள்கை. இது இந்து மதத்தின் தனிச்சிறப்பு. இப்போ பௌத்த சமண மதங்கள்லேயும் இது இருக்குது, மறுபிறவிங்கிறது இருக்குது. ஆனால் அவள்லாம் கடவுளை ஒத்துக்கிறது இல்லை. பாவ மன்னிப்பு, கர்மா மன்னிக்கப்படும் அப்படின்னுலாம் அவங்க சொல்கிறதில்லை. இன்றைக்கி நான் ஒரு கர்மா பண்ணேன்னா அதே கர்மாவால் நான் அடிக்கப்படுவேன், அப்படி தான் அந்த கர்மா தீர்மை தவிர பரிகாரம் பிராயச்சித்தம் இல்லை. அப்போ கர்மா தியரியில் சில ஒச்சங்கள் இருக்குது அவங்க கொள்கைகளில். அப்படி இல்லாமல் இந்த பிறப்பு இறப்பு கொள்கையை பகுத்தறிவு பூர்வமாக ஆய்வு செய்து வரிசைப்படுத்தி நீ என்ன கேள்வி வேணாலும் கேடு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே நெறிப்படுத்தியவர்கள் இவர்கள் தான். இந்து மத சாஸ்திரங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இந்த பிறப்பு இறப்பு கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் வேறு மதத்துக்கு போகிறீங்க, அவங்க மனிதன் ஒரு தடவை தான் பிறக்கிறான், ஒரு தடவை தான் சாகிறான்னு சொல்கிறாங்க.
சில கேள்விகள் வரும். இப்போ ஒரே குடும்பத்தில் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையில் ஒருத்தன் அறிவாளியாக இருக்கான், ஒருத்தன் மக்கா இருக்கான், ஒருத்தன் அழகாக இருக்கான், ஒருத்தன் அசிங்கமாக இருக்கான், ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிடுறான், ஒருத்தன் குழி தோண்டி பிழைக்கிறான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், என்னமோ கடவுள் எழுதின எழுத்து, இதுக்கெல்லாம் நம்ம காரணம் கேட்டுட்ருக்க முடியுமான்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொல்கிறது அப்படி இருந்தால் அது கடவுளே கிடையாதுன்றான். ஒரு நல்ல கடவுள் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற 4 பிள்ளைகளுக்கும் சமமான வாழ்க்கையை கொடுக்காம ஒருத்தனை தூக்கி விட்டு ஒருத்தனை குழியில் தள்ளுறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டத்தில் பிறந்தவன் ஜாலியாக இருப்பான், கஷ்டப்படுறவன் வருத்தப்படுவான். கடவுளே ஏன் என்னை இப்படி படைச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க சொல்கிறாங்க, முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக நாம் கஷ்டப்படுறோன்னு. இப்போது இந்திய நாட்டு சட்டப்படி தகப்பனார் செய்த கொலைக்காக மகனை தூக்கில் போடக்கூடாது, சட்டம் அப்படி இருக்குது. கூட பிறந்த அண்ணன் செய்கிற பாவத்துக்காக தம்பியை ஜெயிலில் போடக்கூடாது. ஒருத்தன் கொலையை பண்ணிவிட்டு அது துணிகரமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், அவங்க அண்ணன் வந்து ரோட்டில் போய்கிட்டு இருப்பான். ஏய் இவன் தம்பி தானே, அவன் இவனை பிடிச்சி உதச்சா தெரியுமையா அப்படின்னு அதுக்கு சட்டம் இல்லை. இவன் வந்து அந்த தப்பு பண்ணலை, குற்றவாளி தான் தண்டனைக்குரியவன். மனிதன் செய்த சட்டமே இப்படி சொல்லுதே. கடவுள் வந்து என் தாத்தாவுக்கு தாத்தா என்னமோ பாவம் பண்ணினானா அதுக்கு நான் குஷ்டரோகத்தில் அவதிப்படுறேன்னு சொன்னால் நான் என்ன நினைப்பேன்? ஐயா, ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் பாவம் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த கிழமை அறிவு கெடுத்தனமாக பண்ணிட்டான். அதனால் யாரோ பண்ண பாவத்துக்கு நான் கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனால் அந்த வாதம் செல்லாது. ஒரு ஆத்மாவானது பூர்வ ஜென்மத்திலே பாவம் பண்ணுகிறது, அதுக்கு தண்டனை இந்த ஜென்மம்னு சொன்னால் அடுத்து மறித்து கேள்வி கேட்பான். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள்? பூர்வ ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு அது ஞாபகம் இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் 6 மாத குழந்தையாக இருந்தபோது உங்கள் அம்மா பால் குடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப வேணாம் சார், போன ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சாங்கன்னு கேட்டால் ஞாபகம் இருக்கா? போன வியாழக்கிழமை நீங்கள் என்ன சட்டை போட்டிருந்தீங்கன்னு கேட்டால் சொல்லுவீங்களா? ஒரு ஜென்மத்துக்குள்ளேயே ஞாபகம் வருது இவ்வளவு. ஒரு ஜென்மம் தாண்டி போகும்போது அது எனக்கு ஞாபகம் வரணும்னா எப்படி வரும்? அது ஞாபகம் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் வேணும்னே செய்கிறான். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தையானது தாய் வயிற்றில் இருந்து பிரசவமாகிற போது ஷடவாயு என்று ஒரு வாயு உற்பத்தியாகி அந்த குழந்தையை தலைகீழாக தள்ளி யோனித்து வரத்தின் வழியே வெளியே கொண்டு வருது. அந்த ஷடவாயுவினுடைய வேலை என்னென்னா, அது வரைக்கும் பூர்வ ஜென்ம நினைவு இருக்குமா கர்ப்பத்தில். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த ஜென்மத்தில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு வைராக்கியமாக நினச்சிக்குமா. இந்த ஷடவாயு வந்து ஞாபக மறதியை ஏற்படுத்தின உடனே அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஏன்? ஞாபகம் இருந்தால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு போன ஜென்மம் ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்? பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவரை கூப்பிட்டு, யோ நீ கும்பகோணத்தில் ராமச்சந்திர ராவனு பிறந்தாள் தானே ஐயா, என்கிட்ட 1000 ரூபா கடன் வாங்கினீங்கள, சாகிற வரைக்கும் கொடுத்தியா, ஒழுங்கா மரியாதை வை அப்படிம்பேன். அதாவது பரவாயில்ல, பீச்சில் ஒருத்தன் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலான்னு பாடிட்டு போகிறான். அங்கே போய் வழியை மறித்து அந்த பொம்பளைக்கிட்ட, ஏண்டி போன ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டி, நீ யாரை கேட்டு அவள் கையை பிடிச்சிட்டு போகிற, ஒழுங்காக என் வீட்டுக்கு வாடி சொல்லுவனா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருந்தால் என்ன ரோட்டில் போகிற சண்டை தான் நடந்துகிட்ருக்கும். ஒருத்தர் நிம்மதியாக வாழ முடியாது. ஒருத்தன் சேட்டுக்கிட்ட சொல்லுவான், வட்டி பாக்கி இன்னும் 300 ரூபா இருக்கா, அது போன ஜென்மத்தில் நீ எங்கள் வீட்டில் வந்து காப்பி குடித்த காசு கழிச்சுக்க அப்படின்ட்டுருவான். இது ஜென்மாந்திரமாக ஜென்மமாக போகக்கூடிய ஒரு ட்ரைஃபிள். ஆண்டவன் பார்த்தான், எதுக்கே அந்த வம்புன்னு. ஞாபக மறதியை உண்டு பண்ணினா சடவாயுவினாலே. அந்த சடவாயுவை ஜெயித்தவர் தான் நம்மாழ்வார். அதனால தான் அவருக்கு சடகோபன் என்று பெயர்.
அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகமெல்லாம் உண்டு. அவருக்கு மட்டும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அவருக்கு அந்த ஞாபகம் இருந்தால் கூட அவர் வம்புக்கெல்லாம் போக மாட்டார். போன ஜென்மத்தில் அவரை அடித்தவன் அவர் எதிர வந்து நின்னால் கூட ஏதோ அறியாமையில செஞ்சிட்டான், இதுக்காக வந்து நம்ம ஜென்ம கணக்கில் பழித்திக்க முடியாது, பேசாமல் இருப்பார். பக்குவம் அடைஞ்சவர். அதனால் கடவுள் வந்து அவருக்கு பூர்வ ஜென்ம நினைவு கொடுத்தார். அவர் பாசுரங்கள் என்ன பாடியிருக்கார்? போன ஜென்மங்கள் தான் செய்த பாவங்கள் கணக்கில்லாமல் இருக்கு, மன்னிக்கணுமா பாருங்கனாதா, அப்படி தான் பாடியிருக்கார். தன்னைத்தான் வந்துக்கிறார். நமக்கெல்லாம் அந்த ஷடவாயு வந்து அவர் கேன்சல் பண்ணாருன்னா நடக்கிறது வேறு. இங்கே இவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. சிருங்கேரி மடம் போகிற ரணகலமாக இருக்கும். அதுதான் பதில். அப்போது ஞாபகமும் இருக்காதுன்னு சொன்னால் அவனை போட்டு அடித்து என்ன பண்ணுறது? ஒரு வாத்தியார் ஒரு பையனை கூப்பிட்டு ஏன்டா கணக்கு சரியாக போடலன்னு அடித்தா அவன் புரிஞ்சுக்குவான், ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யலைன்னு அடித்தா அவன் புரிஞ்சுக்குவான். நீ இன்னும் தப்பு பண்ணேன்னே சொல்லாமல் அவனை போட்டு உதச்சா அவன் என்ன பண்ணுவான்? சார் அடிங்க வேணாங்கல்ல, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க சார்னு கேட்பான்ல. இப்போ எனக்கு பண கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்தினால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல வேண்டாமா என்று சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? மகாபாரதத்திலே பார்வதியும் பரமசிவனும் சம்பாஷிப்பதாக ஒரு அத்தியாயம் வருது. அதில் இவ கேட்குறான் பார்வதி, இந்த கேள்வியெல்லாம் அவள் கேட்குறான். அதுக்கு பரமசிவனும் பதில் சொல்கிறாரு. அதில் என்ன வருதுன்னா, நல்லா கவனிங்க, கடவுள் மனிதனை தண்டிப்பது அவன் செய்த பாவத்துக்காக அல்ல, அந்த பாவத்துக்கு மூல காரணமாக இருந்த மன அழுக்கு போக வேண்டும் என்பதற்காக. காமக்ரோத லோபம் மதமோகம் ஆச்சரியம் இந்த ஆத்மாவில் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு குரோதம் இருந்தால் அவனை கொலை பண்ணியிருப்பேன். நான் கொலைக்காக ஒன்று அடிக்கலை, அந்த கொலைக்கு காரணமாக இருந்த குரோதத்துக்காக ஒன்று அடிக்கிறேன். அப்போ அது எப்போ போகும்னு சொன்னால், ஜெயிலில் 12 வருஷம் இந்த ஜென்மத்தில் பிடிச்சி போட்டால் கழி தின்னானா சரியாக போயிடும். 12 வருஷம் கழித்து வெளியே வரும்போது தாடி மீசியோடு வருவான். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6ன்னு ஆரம்பிச்சிடுவான். அப்போ இந்த ஆத்மா பக்குவப்படணும், திருந்தணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல தகப்பன் மகனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடிக்கும்போது அவன் வந்து நல்லா வாங்கடா அப்படின்னு அடிக்கிறது இல்லை, அவனும் அழுகிறான். ஐயோ இந்த பிள்ளை வந்து அடி வாங்கி சாகுதே என்கிட்ட என்று அப்படி நினைக்கிறான். ஒரு ஜென்மத்திலிருந்து மறு ஜென்மத்துக்கு ஒரு ஆத்மாவை அனுப்பும்போது பகவான் கண்ணநீர் வாங்கி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு போகும்போது இவன் அழுகிறான். பெருமாள், இத்தனை ஜென்மம் என்னை போட்டு பாடாப்படுத்தினோம், நரகத்திலலாம் போட்டு எடுத்தோம், திருந்தினானா? மறுபடியும் அநியாய வட்டி வாங்குகிறான், பிளாக்கில் டிக்கெட் விற்கிறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் வந்து பொம்பளை சேலையை பிடிச்சி எடுக்கிறான், திருந்த மாட்டேங்கிறான். ஐயா என்னை அடிக்க வேண்டியது வேறு வழி இல்லாமல் அடிக்கிறேன், நான் என்ன செய்கிறது? எனக்கு தெரியும், சில தகப்பன்மார்கள் தன்னுடைய குழந்தையை அடியோடு அடித்து விட்டு இவன் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஐயோ என் மகனை அடித்து விட்டனே, என் மகனை அடித்து விட்டனே அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் அழுகுறாராம், ஐயோ இந்த ஆத்மாக்களை தண்டிக்கிறமே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கு. அவன் கருணாமயன், தயாசிந்து, கருணாநிதி, கிருபாநிதி, கிருபாகரன், எல்லையற்ற கருணை உள்ளவன். கருணையினால் தான் தண்டிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கேள்வியும் இருக்காது. அவன் என் குட்டியாக இருக்கான், இவன் என் உயரமாக இருக்கான், அவன் என் பணக்காரனாக இருக்கான், இவன் என் ஏழையாக இருக்கான், இவனுக்கு என் படிப்பு வருது, அவனுக்கு என் படிப்பு வரல, இவன் என் பைத்தியக்காரனாக இருக்கிறான். எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. கர்மா தியரி. ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு குழந்தை கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவொடனே செத்து போகுது, அது என்ன அனுபவத்தையும் அடையலை, இது ஏன் கடவுள் செய்கிறாருன்னு கேட்டிருந்தேன். இதனால் என்ன ஆதாயம்? அதுக்கும் சாஸ்திரம் பதில் சொல்லுது. ஒரு ஆத்மாவானது தாயின் வயிற்றில் இருக்கும்போது பூர்வ ஜென்ம நினைவெல்லாம் அதுக்கு வருது. வந்து சிசுவாக இறந்த பிறகு மறுஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வருது. அப்போ அது உணருது, ஆஹா இதுக்காக தான் தண்டிச்சிருக்கிறாங்க. சில பேர் பிறவியிலேயே பைத்தியக்காரனாக இருப்பான், 30 வருஷம் பைத்தியக்காரனாக இருந்துட்டு செத்து போயிடுவான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது.
அவனை போட்டு இப்படி கிறுக்காக்கி எல்லாத்தையும் கல்லறி வாங்க வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ இதுக்கெல்லாம் மற்ற மதங்கள் என்ன சொல்லுது? முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு இவன் லூஸாக அலையிறான்னு சொல்கிறதா? இது என்ன நியாயம்? அதனால் என்ன கேள்வி வேண்டும் கேள், நான் பதில் சொல்கிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம்தான். மற்ற மதங்களெல்லாம் ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் ஹேவ் யுவர் ஃபெய்த் அப்படிமா. சாஸ்திரம் சொல்லுது நம்பியா, அவ்வளோதான், மேற்கொண்டு கேள்வி கிடையாது, அவ்வளோதான். இந்த மாதிரி சொல்லியிருக்கல, நம்பு, அவ்வளோதான். அவன் ஒரு அளவுக்கு பயப்படுவான், நம்புவான். அப்புறம் வளர்ந்து ஆளாகி விளைஞ்ச பிறகு இப்போ தான் அமெரிக்கா போகிறான், ஃப்ரான்ஸு போகிறான், ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகிறான், கம்ப்யூட்டரை பார்த்து பிரித்து பார்க்குறான். அவன்கிட்ட போய் கேள்வி கேட்காதேன்னா எப்படி கேட்காம இருப்பான்? எனக்கு ஆண்டவனே இல்லையேன்றான். கெட்டவன் நல்லா இருக்கான் வாழ்க்கையில், நல்லவன் வந்து கஷ்டப்படுறான். ஒருத்தன் கொலையாக பண்ணுறான், அவன் வாழ்க்கையில் நல்லா கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து ஜாலியாக இருக்கான். நல்லவன் சோத்துக்கு வழி இல்லாமல் அலையிறான். இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் இந்து மதம் சொல்லுது கரெக்டாக. தெய்வ சம்பத்து, அசுர சம்பத்துன்னு ரெண்டு இருக்குது. அவன் அசுர சம்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். இதனுடைய விளைவுகளுக்கு பின்னால் பதில் சொல்லுவான். இப்போ இல்லை, இவன் கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நல்ல காலம் பின்னால் உண்டு. பாண்டவர்கள் காட்டில் அலையலையா? ஹரிச்சந்திரன் கஷ்டப்படலையா? இவங்களாம் நல்லவங்க தானே என்று எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு மதம் இந்து மதம். கிருபானந்த வாரியாருடைய உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசி பெஞ்சிலேருந்து ஒருத்தன் துண்டு சீட்டு அனுப்புகிறான். நான் ஏன் பிறந்தேன் பதில் சொல்லவும். சீட்டு வந்துருச்சு, வாங்கி பார்த்தாரு, மேஜையில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவன் பொறுத்து பார்த்தான். திடீர்னு எந்திரிச்சான். பதில் தெரியுமா இல்லையா அப்படின்னு. தெரியுமாப்பா, நான் ஏன் பிறந்தேன்னு கேட்குற, இன்னொரு முறை நீ பிறவாது இருக்க பிறந்தாய். உன் பிறவி கணக்கை அறுப்பதற்காக பிறந்தாய். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடைவெண்ணும் மாய பிரானை என் மாணிக்க ஜோதியை. அந்த பாட்டில் கடைசியில் என்ன சொல்கிறாரு? மாய பிறவி மயர்வு அறுத்தேனேங்கிறார். எனக்கு என்ன நன்மை வந்து இனிமேல் எனக்கு பிறவி இல்லைன்ட்டான். அதுதான் முக்கியம். இனி பிறவாதிருக்க நீ பிறந்தாய், அதை புரிஞ்சுக்கோ. இப்போ பிறந்து மறுபடியும் கணக்கு ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா எப்போ தான் முடிகிறது? இதெல்லாம் உனக்கு புத்தி தெரியணுங்கிறதுக்காக தான் சிருங்கேரி மடத்தில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொன்னாலே 5 மைல் தூரம் ஓடிடுறான். அப்பா சாமி, இவனை ஒரு வேலையத்தையும் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஐயா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வச்சுக்கிட்டு அவனை விட புலப்பத்தவெல்லாம் உட்காந்துருப்பான். இருக்க தலையாடிக்கிட்டு பாதி பேர் தூங்கிக்கிட்டு இருப்பான். இது என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிகாசமாக பேசுகிறாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய சொற்பொழிவுக்கு ரெகுலராக வரக்கூடியவங்களுடைய மனைவிமார்கள்லாம் கணவன்மார்களை ரொம்ப கோச்சிக்குவாங்களாம். அவன் ஒரு வேலையை தேவை அரலூசு, அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கானா, நீங்களும் போய் டெய்லி 7 மணிக்கு போய் உட்காடுறீங்க, நம்ம குடும்பம் என்னத்துக்காகிறது அப்படின்னு. இதில் வேடிக்கை என்னென்னா, அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கடை வீதியில் போய்கிட்டு இருக்கிற போது நான் எதிர்பட்டுருப்பேன். இவன் இந்த கணவன் ரொம்ப பெருமையாக, நான் டெய்லி ஈவினிங் போய் ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறேன்னு இவர் தான் அது அப்படின்ன உடனே அந்த பொம்பளை ஒரு பாவம் காட்டும் பாருங்கள். நீ தானே அது பேசிக்கிறேன் உடனே என் புருஷனை கெடுத்து என் குடும்பத்தை கெடுத்து அவன் கிறுக்கு பிடிச்சி போய் டெய்லி 6:45 கிளம்பிடுறான். ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு இந்த மரியாதை நாட்டில் இப்படி இருக்குது. ஆனால் இதில் தான் ஒரு ஆத்மா புத்தி தெளிகிறது. தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் கிடைக்கிறது ஆன்மீக சொற்பொழிவெல்லாம். இதை பற்றி இன்னும் மணிக்கணக்காக பேசுவேன். ஆனால் இது முதல் பாயிண்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, பெற்றோர்கள், கணவன், ஆசிரியர் போன்ற வணக்கத்திற்குரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்வது இந்து மதத்திலே ஒரு சிறப்பு.
எல்லா மதமும் உலகத்தில் தாய் தகப்பனை மதிக்க சொல்லுது, சும்மா சொல்லக்கூடாது. குர்ஆன் சொல்லுது, திரிபீடகம் சொல்லுது, எல்லாமே வந்து அம்மா அப்பாவை கும்பிடணும், கணவனை மதிக்கணும், ஆசிரியரை வணங்கணும் சொல்லுது. ஆனால் இந்த விஷயத்தை ஆழமாக எடுத்துக்கிட்டு போய் அவர்களை மதித்தா பத்தாது, அவங்க தெய்வம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகாட்டி பரவாயில்ல, இவங்களை மதித்தா போதும் என்று துணிஞ்சு சொல்லக்கூடியது இந்த மதம் தான். வேதவியாதன் என்று ஒருவன் இருந்தான். வியாதன்னா வேடன் அர்த்தம், வேட்டையாடுறவன், விலங்குகளை கொள்றவன். அவன் கசாப்பு கடை வச்சுருந்தான். அவனை பார்க்குறதுக்கு ஒரு சித்தர் வந்தார். அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க அம்மா அப்பாவை தங்கியிருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற கூரை அந்தரத்தில் நிற்குது. அஸ்திவாரம் இல்லை, தூண் இல்லை. எப்படி பாருன்னு கேட்டால், எங்கள் அம்மா அப்பாவை தெய்வமாக நான் வணங்குகிறேன், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. அந்த புண்ணியத்தில் இப்படி நடக்குது. கசாப்பு கடை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் சாப்பிட்றதில்லை, இது பரம்பரை தொழில். பரம்பரை தொழில்னால நான் செய்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னானா. அவனுக்கு சகல வேதங்களும் தெரியுமா? ரிஷிகளுக்கு வேதத்தில் சந்தேகம் இருந்தால் அவன்கிட்ட வந்து கேட்பான். மகாபாரதத்தில் இருக்குது, வியாசபாரதத்தில் இருக்குது, நான் சும்மா சொல்லலை. முனிவர்கள்லாம் அவன் கசாப்பு கடைக்கு வருவாங்களாம். இன்ன வேதத்தில் இன்ன சாக்கையில் இன்ன ரிக்குக்கு அர்த்தம் புரியலை, இது என்னன்னு கேட்டால், கொஞ்சம் அப்படி உட்காருங்கம்பான். அவள் உட்காந்துருந்தா இங்கே என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா? வர்றவன் நல்ல கழுத்துக்கறியாக 1 கிலோ போடுங்க, தொடக்கறியாக 1/2 கிலோ போடுங்க, எலும்பில்லாமல் இருக்கணும், இவன் போட்டு அறுத்துக்கிட்டு இடப்பான். இவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. தெய்வமே, இப்படியும் ஒரு விதியாக நமக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரையும் அனுப்பிச்சுட்டு அவன் சொல்கிற பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குறள் இருக்குது. தெய்வம்னா கடவுள், கடவுளால் ஆகாதது முயற்சியில் நடக்குமா? இது என்ன வள்ளுவர் உளர்றாருன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தமிழ் இலக்கண இலக்கியங்கள் படிக்கலை நீங்கள். தமிழ் இலக்கணப்படி தெய்வம் என்ற சொல்லுக்கு தலைவிதி என்று ஒரு பொருள் உண்டு. தலைவிதிப்படி உங்களுக்கு நடக்கலைன்னா கூட நீங்கள் முயற்சி பண்ணால் ஓரளவு நடக்கும் அப்படின்னு அர்த்தமே தவிர அங்கே தெய்வங்கிற கடவுள்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னேன். இந்த மாதிரி வேதவியாதன் தன்னை நோக்கி வருபவர்களுக்கு பெரிய பெரிய சந்தேகங்களை நீக்குவாராம். அதை பதில் சொன்னால் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும், இவனுக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த கொங்கண சித்தர் ஒரு வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னாராம். அந்த அம்மா வந்து, யோ இரியா, என் வீட்டுக்காரருக்கு சாதம் போட்டு வரேன்னா. இவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் முக்கியமா, உன் புருஷன் முக்கியமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா திரும்பிக்கிட்டு, கொக்கனை நினைத்தீரோ கொங்கண சித்தரேன்னு கேட்டான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சு, இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஒரு கொக்கு ஆகாசத்தில் பறந்து போய் இவர் தலையில் எச்சி விட்டுருச்சு. உடனே சீன்னு நிமிந்து பார்த்தா, இவர் பார்த்த பார்வையில் அந்த கொக்கு செத்து போச்சு, எரிஞ்சு. அவ்வளோ தூரம் தவம் அவருக்கு. சரி, தவம் கலைஞ்சிருச்சு, பசிக்குது, போய் சாப்பிடுவோன்னு ஊருக்குள்ளே வந்து இந்த பொம்பளைக்கிட்ட அவர் யாசகம் கேட்குறாரு. அந்த பொம்பளை அப்படி சொன்ன, கொக்கைன்னு நினைத்தீரோ கொங்கண சித்தரே அப்படின்னு. இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னா, என் கணவனை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறேன், அந்த புண்ணியத்தின் பலனாக எனக்கு ஞான திருஷ்டி உண்டுன்னு. அவர் கேட்டாரா, நான் சும்மா அழுக்க திரட்டி நெருப்பில் போட்டால் தங்கமாக மாறும் தெரியுமா அப்படின்னு வரான். அப்படியா, இப்போ பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் மாட்டுச்சாணி எடுத்து வட்டமாச்சு ஒரு தட்டிச்சாங்க செவுத்தில், பூரா தங்கமாகிடுச்சு. மாட்டு சாணியை தங்கமாக்குவோம் நாங்கள். இவர் பார்த்தாரு, கப்பு சுப்புன்னு வாயை முடிக்கிட்டு, அம்மா சோறும் போட வேணாம், ஒன்றும் போட வேணாம், நான் வந்த வழியே போகிறேன்னு போயிட்டாரான். கண்ணகி மதுரை எரிச்சது அப்படித்தானே. சீதை வந்து பதிவிரதா தர்மத்தினாலே ராவணனை பயமுறுத்தி வச்சுருந்தான். ராவணன் கிட்ட வர பயந்தான். ஆசிரியர் ஏகலவியன் ஒருத்தர் தான் ஆசிரியருடைய பொம்மையை செஞ்சு வச்சு வணங்கி அர்ஜுனனை விட கெட்டிக்காரன் ஆகிட்டான். குரு பக்தி. மற்ற மதங்கள் இப்படியெல்லாம் ஆசிரியரை பொம்மை செஞ்சு வச்சு வணங்குன்னு சொல்லலை. ஆசிரியரை மதிக்க வேண்டும், அவ்வளோதான்.
அமெரிக்காவில் தங்கியிருக்கிற நம்மூர்காரர்களே சில பேர் பேட்டி கண்டேன். மாணவன் வந்து ஆசிரியரை எப்படி அழைப்பான்னு கேட்டேன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, இங்கே மாதிரியெல்லாம் வந்து கிட்ட போய் பேசுகிறது, கை கட்டி பேசுகிறது, சாருங்கிறது, ஐயாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆசிரியர் அங்கே போய்கிட்டு இருக்காருன்னா இவன் இங்கே இருந்தேன், ஹாய் ஆண்டனி அப்படிமா. அவனே திரும்பி பார்ப்பான், அவன் பேர் ஆண்டனி. ரோட்டில் ஐஸ் விற்கிறவனும் ஹாய் ஆண்டனி தான், பாடம் சொல்லி தர்ற வாத்தியாரும் ஹாய் ஆண்டனி தான். இதான் அங்கே நடக்குது. ஆசிரியரை எந்த மாணவனும் மதிப்பதில்லை. அப்போ படிப்பு எங்கிருந்து வரும்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலிருந்து வந்து அங்கே தங்கின குழந்தைகள் தான் முதற் பரிசு பெறுகின்றன, வெள்ளையர்கள் அல்ல. அமெரிக்காவில் இருக்கிற அறிவுஜீவிகள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸில் 30% இந்தியன்ஸ் தான். ஒபாமா சொல்லியிருக்காரு, இந்தியர்களே எங்கள் நாட்டை விட்டு போய்விடாதீர்கள், எங்கள் நாடு போண்டியாகிவிடும். நம்மால் தான் அங்கே போய் வந்து டான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், எல்லாம் சொல்கிறான். முக்கியமான சீட்டில் போகிற நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கான். காரணம் என்ன? இந்த நாடு சொல்லி கொடுத்த வளர்ப்பு முறை, வாழ்க்கை முறை, இப்படி இருந்தால் அவனுக்கு படிப்பு வரும்னு இந்த நாடு சொல்லி கொடுக்குது. அந்த நாட்டில் நல்லா படின்னு சொல்லித்தரான், எப்படின்னு சொல்லி தர மாட்டான். இங்கே வந்து படிப்புக்கும் ஆகாரத்துக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைகளை. தாய் தகப்பனை வணங்கணும், ஆசிரியரை வணங்கணும், ஒரு நோட்டு புத்தகத்தை மிதிச்சிட்டா கூட தொட்டு கும்பிடணும், பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு தெய்வமாக நினைக்கணும். அப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். படிப்புக்குன்னு ஒரு சாமி, சரஸ்வதி இருக்குது, ஐக்ரீவர் இருக்கார். அப்போது மாதா, பிதா, குரு, அண்ணன், கணவன் இவர்களை வணங்குவது பிரத்யட்சமாக பலன் தரும் என்று சொல்லுவது இந்த மதம். பித்ரு தேவோபவ, மாத்ரு தேவோபவ, ஆச்சாரியோ தேவோபவ, ராஜா தேவதோ பவது அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆதலாலே இந்த நாட்டில் ஒழுக்கமும் முன்னேற்றமும் நிறைந்திருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கணவனோட ஒரு மனைவியோடு வாழ முடியலை, நாங்கள் அத்துக்கிறோம், டைவர்ஸ். நீங்கள் என்னடான்னு சொன்னால் பவள விழா, வெள்ளி விழா கொண்டாடுறீங்க, 50 வருஷம் 100 வருஷம்னு அது எப்படி அப்படின்னு. கல்யாணம் ஆகும்போது பொண்ணை பற்றவ என்ன சொல்கிறா, புருஷன் மனம் கொணாமல் நடந்துக்கம்மா, உனக்கு பிள்ளை கொடுக்குற பிள்ளை வரம் கொடுக்குறது அந்த சாமி தான். நான் எங்கள் வீட்டுக்காரர் என்றைக்காவது அடாபடான்னு பேசி நீ பார்த்துருக்கியா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பரம்பரையாக தாய் மகளுக்கு சொல்லி, மகளுக்கு சொல்லி அப்படி கொண்டு வர்றான். இந்த குடும்பம் வந்து டைவர்ஸுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு டைவர்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வந்துருக்கு. கம்ப்யூட்டரை மாற்றுற மாதிரி கணவனை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, கணவனை வந்து வாடா போடான்றாங்க. இன்றைக்கி சினிமாக்களில் அப்படி வருது, போடா நான் பீச்சுக்கு வர முடியாதுடா அப்படிங்கிறாங்க, பேரை வேற சொல்லி கூப்பிட்றாங்க. சீதை ராமனை பார்த்து ஆரியபுத்ரா அப்படி தான் சொல்கிறேன். ஆரியபுத்ரா வால்மீகி ராமாயணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஒரு நகைச்சுவை துணுக்கு பத்திரிகையில் பார்த்தேன். ஒரு கணவன் வாசலில் உட்காந்துருக்கான், உள்ளே இருந்து மனைவி வந்து சுவாமி இங்கே வாங்க, சுவாமி இங்கே வாங்கன்னு கூப்பிட்றா. அப்போ ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கார் ஒரு 70 வயசு கிழவர். அவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்து பொண்ணு புருஷனை சுவாமின்னு கூப்பிட்றாளா, அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி யார் அந்த பத்தினி உத்தமி அப்படின்னு பார்த்துருந்து அவள் வெளியே வந்தோடனே, அம்மா உன் காலை தொட்டு வணங்குறேம்மா, இந்த காலத்துக்கு உத்தமி பத்தினிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னோடனே அவன் அந்த புருஷன் சொன்னானா, யோ வைத்தறிச்சல கிளப்பாதையா, என் பேர் சுவாமிநாதன், அதை தான் சுருக்கி கூப்பிட்றா அப்படி சுவாமின்னு அப்படின்னு சொன்னாலாம். அப்போது கணவனை மதிக்க வேண்டும் என்று மனைவிக்கு சட்டம் இருக்கிற போது இருவருக்கும் பிறக்கும் பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லை மீற மாட்டார்கள். கணவனும் மனைவியை நேசிக்கிறான், வாடி போடின்னு சொல்கிறானே தவிர அவள் இல்லாமல் இவன் இருக்க முடியாது. மகாத்மா காந்தி உலகெல்லாம் தன் குடும்பம் என்று நினைத்தவர் கஸ்தூர்பா இறந்த உடனே ஒரு வாரம் சாப்பிடவில்லை. அந்த பிரிவு தாங்க முடியல. அப்படி ஸ்நேகம் நேசம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்
ஆதலாலே இந்த ஊர் பண்பாடு கெடாமல் இருக்கிறது. இது இந்து மதம்தான் அதுக்கு காரணம். அந்த நாடுகளையும் மதம் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மதம் இருக்குது. ஆனால் அந்த மதம் இந்த சேவை செய்யவில்லை, சமுதாயத்தை இப்படி மாற்றவில்லை. ரிலிஜன் இஸ் அ ஃபெயிலியர் இன் வெஸ்ட். இன் இந்தியா ரிலிஜன் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். இன்றைக்கும் எவ்வளவோ உலகம் கெட்டு போச்சு. இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட கோயிலை பார்த்தாலும் இப்படி கணத்தில் போட்டுக்கிறான். வாடா கோயிலுக்குன்னா இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன்ப்பா வேண்டாம் அப்படிங்கிறான். அந்தளவு பயம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. மதமானது மனங்களை உழுதிருக்கிறது. இங்கே மற்ற நாடுகளிலே மதம் ஏற்றளவிலே இருக்கிறது, நடைமுறை வாழ்க்கைக்கு வரவில்லை. அடுத்தபடியாக உலகத்தில் வேறு யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்து பண்ணினா, சாப்பாட்டுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்குடான்னா, உன் சைத்தான் நீ திங்கிற சோத்தில் தான்டா இருக்குண்ணா. கண்டதை சாப்பிடாதீங்கடா, இன்னென்ன சாப்பாடு தான் சாப்பிடணும், அப்போ தான் இன்னென்ன குணம் வரும் அப்படின்னு சொன்னான். உணவிலே சாத்வீக உணவு, ராஜச உணவு, தாமச உணவுன்னு 3 பிரிவு பண்ணால் பகவத்கீதையில் கண்ணன் அதுக்கு ஒரு அத்தியாயமே ஒதுக்கியிருக்கான். அசைவ உணவு சாப்பிடாதே, சாப்பிட்டாலும் இன்னென்ன அசைவம் மட்டும் சாப்பிடு, புரட்டாசி மாதம் சாப்பிடாத, மார்கழி மாதம் சாப்பிடாத, இப்படிலாம் கட்டுப்பாடு. இந்த ஊரில் அசைவம் சாப்பிட்ற இந்து கூட தட்டு நிறையா சாதம், ஒரு பக்கம் மூலையில் அசைவம் இருக்கும், அது கண்டுபிடிக்கவே முடியாது, கொஞ்சமாக வச்சுருப்பான். அங்கே மேல்நாட்டில் எப்படின்னா அசைவம் ஒரு முழு கோழியை ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பான், பிச்சு பிச்சு திம்பான். அவனுக்கு அசைவம் தான் மெயின் ஃபுட்டு. இங்கே அப்படி இல்லை. காரணம் என்ன? கிருஷ்ணன் அவன் என்ன சொன்னான்? இது ரஜோகுணமான உணவு. இறைச்சிகளிலே வெள்ளாட்டு இறைச்சி சாத்வீகமானது. நீ பாட்டுக்கு குதிரை கறி, நாய்கறி, பன்னிக்கறியெலாம் சாப்பிடாது. நாய்கறி சாப்பிட்றவனுக்கு சண்டாளன்னு பேர். சில வகை உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதுலேயும் மீன் வந்து தமோ குணம், ஞாபக மறதி, தூக்கம், சோம்பேறித்தனம்லாம் கொடுக்கும், பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். சைவ உணவுலேயே பூண்டு வெங்காயமெல்லாம் குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுடைய தேஜஸை குறைக்கும். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் முதல் சட்டம் என்னென்னா பூண்டு வெங்காயம் சேர்க்கப்படாது. இப்படி வச்சான். அப்போ இந்த ஆள் வந்து எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னால் யோசிக்கிறான். ஒரு வீட்டுக்கு போகிறான், அந்த வீட்டில் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவன் சோறு போட்டு கூப்பிட்ருக்கான். அவன் வந்து பன்னிக்கறி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஐயோ என்னையா, என்னை வர சொல்லிவிட்டு இதுக்கு பன்னிக்கறி தயார் பண்ணியிருக்கிறேன்னு என்னை பண்ணி நினச்சியா அப்படின்னு. ஏங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது அதை திங்குது இதை திங்குது, அசிங்கம்யா அப்படின்னு சொன்னேன். அசிங்கம்னு சொன்னால் நெல் கூட விளையுதே, அந்த பூமிக்கு அடியில் அசிங்கம்தான் இருக்குது. மலம் இருக்குது, மூத்திரம் இருக்குது, பிணம் இருக்குது. அசிங்கம்னு பார்த்தா எதுவுமே சாப்பிட முடியாதுயா. இவன் கன்வர்ஷன், மதமாற்றம் பண்ணுறான். எல்லாம் சாப்பிட்லாம்யா, சாப்பிட சும்மா அப்படின்றான். இவன் சொல்லுவான், எனக்கு பதில் சொல்ல வக்கில்ல, ஆனால் மனசு ஏற்கலப்பா, வேண்டாம் நீ சாப்பிடு. பசு மாட்டுக்கறியை சாப்பிடாத, அது தெய்வம்னா. இப்படியெல்லாம் வந்து சாப்பாட்டு விஷயத்திலே அவன் வந்து புகுந்து அடுப்படிக்குள்ளே அரசாட்சி செலுத்தினான் ஹிந்து. உலகின் மற்ற மதங்கள் அப்படி இல்லை. பௌத்த மதத்தில் கூட அசைவம் உண்டு. புத்தரே சாகிறதுக்கு காரணம் உப்பு கண்டம் சாப்பிட்டு செத்து போனாராம், தொண்டையில் விக்கி. மத்த விலாசம் என்ற ஒரு சம்ஸ்கிருத நாடகம். அந்த நாடகத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் இறைச்சியை வாங்கி திருவோட்டில் வச்சுட்டு மளிகை கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த இறைச்சியை காணும். அப்போ இவன் சொல்கிறான், ஒன்று நாய் எடுத்துகிட்டு போயிருக்கணும், இல்லை புத்த பிக்ஷு திருடியிருக்கணும் அப்படின்னு. அவங்க அசைவத்தை தவிர்க்கலை. ஆனால் இந்து மதத்தில் ராமானுஜர் அசைவம் சாப்பிட்டாரா, சங்கரர் சாப்பிட்டாரா, மத்வாச்சாரியர் சாப்பிட்டாரா, சமயாச்சாரியர்கள் சாப்பிட்டாங்களா?
இன்றைக்கி வரைக்கும் ஆச்சாரிய புருஷ ஸ்தானத்தில் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்றாங்களா? ஆன்மீகத்துக்கும் அசைவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. உரப்பே அதிகம் சேர்த்துக்காத, மிளகாயை தின்னு தொலையாத, கோபம் வரும் உனக்கு, அப்படியெல்லாம் சொல்லி வச்சான். மற்றவன் சொன்னான் பெண்ணாசை கூடாது அப்படின்னு. ஆனால் அங்கே தான் பெண்ணாசை ரொம்ப இருக்குது. ஏன்னா கூடாதுன்னு சொன்னவன் அதை தவிர்க்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லலை. ஆனால் இவன் என்ன சொன்னான், பெண்ணாசையை குறைக்கணும்னு சொன்னால் சாப்பாடை சுருக்குன்னா, அதிகமாக தின்னா உனக்கு இந்த மாதிரி ஆண் பெண் கவர்ச்சி ஏற்படும், உணவை சுருக்கு. அப்போது உணவை சுருக்கி உள்ளொளி பெருக்கி என்றெல்லாம் பாட்டு எழுதினான். நீங்கள் சைவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக்க வாசகர், அப்பர் சுந்தரரும் அப்படி தான் பாடுறாங்க. இங்கே வைஷ்ணவத்துக்கு வந்தீங்கன்னா ஆழ்வார்களும் அதுதான் பாடுறாங்க. திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், குன்றேன் பல்லுயிரை ஒரு குறிக்கோள் இல்லாமையினால் நான் பாடு கண்டபடி கத்தி பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு எல்லாம் அப்படின்னு. அப்போது ஆழ்வார்கள்லே அசைவம் ரொம்ப தீவிரமாக சாப்பிட்டவர் திருமங்கை ஆழ்வார் தான். ஆனால் அவரையும் ஆண்டவன் திருத்தினான். இப்படியாக சாப்பாட்டுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்று ஸ்தாபித்தவன் இந்து. அதனால் அவன் குணத்தை சீர் பண்ண முடியும் என்று வழி சொல்லி கொடுத்தான். எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து சொல்லுவான், நீ உரப்பை குறைச்சிக்க, அசைவத்தை குறைச்சிக்கம்மா வழி சொல்லுவான். மேல்நாட்டு மதங்களில் போய் எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொன்னால், கோபம் வர்றப்போ பக்கத்தில் இருக்கிற செவத்தில் ஓங்கி குத்து உன் கோபம் தீர்ந்து போகும்பா. சைக்கலாஜிக்கல் ஃபில்ட்ரேஷன். இவன் 2 தடவை குத்துவான், கை ரொம்ப ஓவராக வலிச்சதுன்னா இவன் அடிக்க வருவான். நல்ல வழி சொல்லி கொடுத்த ஐயா, முட்டியெல்லாம் போச்சு எனக்கு அப்படின்னு. அடுத்தது 4வது பாயிண்ட்டு, பொருள்களிலே சாத்வீகம் ராஜசம் தாமசம் இருக்கிறது. இந்த இடம் சாத்வீக இடம், சுடுகாடு தாமச இடம், அரண்மனை ராஜச இடம். பணம் நியாயமாக சம்பாதிச்ச பணம் சாத்வீக பணம், ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் ரஜோகுணம், திருடின பணம் தமோ குணம். இப்படியெல்லாம் சொன்னான். பணத்தில் முக்குணங்கள் இருக்குது, இடத்துல முக்குணங்கள் இருக்குது, நபர்களில் முக்குணங்கள் இருக்குது, பார்த்து செய்யணும். இது உலகத்தில் எந்த மதமும் செய்யலை, இந்த மதம் தான் செஞ்சது. நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி சுத்தி ஆகும், நீங்கள் மகான் என்று பெயர் எடுக்கலாம், உங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னது. ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜா பலமுறை தோல்வி அடைந்து மனம் நொந்து உட்கார்ந்துருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நரி சில முயல்களை துரத்தி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே முயல்கள்லாம் திரும்பி நரியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ராஜா பார்க்குறான், இந்த பூமிக்கு ஏதோ ரஜோகுணம் இருக்குது என்று அந்த இடத்துல தலைநகரை அமைச்சு அங்கே வெற்றி கண்டான்னு சொல்கிறோம். நம்ம உட்காந்து சாமி கும்பிட்ற இடத்துக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. நீங்கள் அஷ்டாட்சர மந்திரத்தை கோசாலையில் உட்காந்து ஜெபிச்சா 1000 மடங்கு பலன். பசுக்கள் இருக்கிற இடம். சுடுகாட்டில் தமோ குணம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. சூழல், ஒரு சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிரியமான பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் நீங்கள் மந்திரம் உரு எழுதுனீங்கன்னா அது உருப்படுமா? அதனால் ஆடம்பர சூழ்நிலைகளை அவாய்டு பண்ணணும் என்று இதெல்லாம் சொன்னான். மகான்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்குறோம். முனிவர்கள்லாம் ஏன் காட்டுக்கு போனாங்க, ஏன் குகையில் போய் உட்காந்தாங்கன்னா அங்கே தான் சாத்வீகம் இருக்குது. ஊரில் ரஜோகுணம் புத்தி கெட்டு போகுதுன்னு இடங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னான். 6வது பாயிண்ட்டு, உலகத்தில் எந்த மதமும் செய்யாத ஒரு காரியம் எந்த மதம் செய்தது, அது என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள், மோட்சம், நரகம், இந்த 3ஐயும் பற்றி விவரணம் கொடுத்தது. கடவுள் இப்படி தான் இருப்பார், நரகம் இப்படி தான் இருக்கும், மோட்சம் இப்படி தான் இருக்கும் என்ற கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன். புருஷ சூக்தம் படிச்சிருக்கீங்களா?
புருஷ சூக்தத்தில் நாராயணனை பற்றி விவரம் கம்ப்ளீட்டாக வருது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் தன்னை பற்றி விவரம் சொல்கிறான். ஒரு இந்துவை கூப்பிட்டு நீ கும்பிட்ற கடவுளை பற்றி 4 பாயிண்ட்டு சொல்லுன்னு கேட்டால் 4 பாயிண்ட்டில் 40 பாயிண்ட்டு சொல்லுவேன் உட்காரும்பான். ஆனால் மற்ற மதங்களை சேர்ந்தவன்கிட்ட போய் நீ கும்பிட்ற சாமியை பற்றி 4 விவரம் சொல்லுன்னா அது யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது, இது பரம ரகசியம், கடவுளை யார் பார்த்தா அப்படின்னு ஒரே வாரத்தில் அடிச்சிடுவான். ஆனந்த விகடனில் ஒரு தடவை அல்லாஹ் அருள் செய்வதாக ஒரு படம் வரைஞ்சி அல்லாங்கிற இடத்துல ஏதோ ஒரு வயசான ஆளை வரைஞ்சி ஒரு பக்தனுக்கு அருள் செய்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தான். உடனே இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் லெட்டர் போட்டு உங்கள் ஆஃபீஸை நொறுக்க போகிறோம், கடவுளுக்கு வடிவம் இன்னதென்று யாருக்குமே தெரியாமல் இருக்கிற போது நீங்கள் எப்படி அந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டார். ஆனால் நம்ம நாட்டில் சிவனை கும்பிட்றவங்களுக்கு சிவன் எப்படி இருப்பான்னு தெரியும். முதல்ல திருமேனி வர்ணனை தான். விஷ்ணுவை கும்பிட்றவர்களுக்கு விஷ்ணு எப்படி இருப்பான்னு தெரியும், அந்த லோகத்தை பற்றி தெரியும், நரகம்னா எப்படி இருக்கும், மோட்சம்னா எப்படி இருக்கும், அங்கே என்ன நடக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது உலகத்தில் வேறு எந்த மதமும் செய்யவில்லை. இது ஒரு தனிச்சிறப்பு. அடுத்து 7, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்று இவன் டயக்னோஸ் பண்ணான். எது பாவம், எது புண்ணியம். இப்போ கசாப்பு கடைக்காரன் ஒரு கொலை செய்கிறான், அல்லது ஒரு ராஜா வந்து ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறான்னா அது கொலை பாவத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் அது அவனுடைய மனசை பொறுத்ததுங்கிறான் இந்த மதம். என்ன மனசோடு அவன் செய்கிறான் அந்த கொலையை. ஈக்குவானிமிட்டி, சிதப்பிரஜத்துவம், இப்படியெல்லாம் உண்டு. ஒரு முறை வியாசர் தவம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் சில யாதவ பெண்கள் தலையிலே உணவு எடுத்துக்கொண்டு தயிர் மோர் எடுத்துக்கொண்டு வந்தாருன்னா ஆற்றில் வெள்ளம் எக்கச்சக்கமாக போகிறது. அப்போ அந்த ரிஷிகிட்ட பார்த்து, சுவாமி ஆற்றுல வெள்ளம் போகிறது, எப்போ வெள்ளம் வடியும்னு சொல்ல முடியுமா அப்படின்னோடனே, சொல்கிறேன் பசியாக இருக்குது, உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்டார். இந்த கூடையில் கொண்டு வந்துருக்கோம் கொடுங்கோன்னு அத்தனை பேர் சாப்பாடையும் முழுங்கிட்டார், ஏப்பம் விட்டார். பிறகு நீங்கள் போய் ஆத்தங்கரையில் போய் நின்று வேதவியாசர் உணவே உண்பதில்லை என்ற சத்தியம் உண்மையானால் இந்த 6 வற்றி வழிபடட்டும்னு சொல்லுங்க அப்படின்னா. இந்த பொண்ணுக்கு பார்த்தா நம்ம சோத்தெல்லாம் முழுங்கி விட்டு அவர் உணவே உண்பதில்லைன்னு சொல்கிறாரு, என்ன விளையாடுறாரா அப்படின்ட்டு சரின்னு தயங்கி போனப்போ சொல்லுங்கள் சும்மா அப்படின்னாரு. போய் சொன்னால் 6 வத்தி வெளியே விட்டுருச்சு. அதே மாதிரி திரும்பி வரும்போது அதே மாதிரி சொன்னாங்க, மறுபடியும் வழி விட்டுருச்சு. அந்த பெண்கள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்களாம், சாமி எங்களை போல் சாதாரண ஜனங்கள் பொய் சொல்லலாம், உங்களை போல் தாடிக்காரங்கள்லாம் பொய் சொன்னால் நாடு என்னத்துக்காகிறது. அப்போ அவர் சொன்னாராம், நான் எனக்குள்ளே இருக்கும் கோவிந்தனுக்குத்தான் உணவளிக்கிறேன், ஒரு நாளும் எனக்கென்று நான் சாப்பிட்டதில்லை. நான் சாப்பிடும்போது கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி கோவிந்த 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 என்று சொல்லி தான் நான் சாப்பிடுவேன். காஞ்சி பெரியவர் சொல்லுவார், ஒவ்வொரு கவளம் சாதத்தையும் எடுத்துக்கொண்டு கோவிந்த கோவிந்த கோவிந்தன்னு 3 முறை சொல்லி சாப்பிட்டால் அன்று நீங்கள் உபவாசம் இருந்த பலன். ஒரு அன்பர் இப்போ இவ்வளோதானா, அதுக்கு என்னன்னு சொல்லி 30 பூரியை வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா குமிச்சு வச்சுக்கிட்டு கோவிந்த கோவிந்த கோவிந்தன்ற தன்னர் உள்ள என்னாச்சு, 2 பூரி வரைக்கும் கோவிந்தா சொன்னார். அதுக்கப்புறம் கோவிந்த நாமம் கோவிந்தா ஆகிப்போச்சு. ஏண்டானா பூரி உருளைக்கிழங்கு ருசி, அதுக்கு என்ன பண்ணுறது, நாம் பூரியோடைய ருசியை பார்ப்போமா கோவிந்த நாமத்தை பார்ப்போமா, ஸ்டாப் ஆகி போச்சு. அவன் வந்து கேட்குறான், சாமி 2 பூரி கோவிந்தா நாமம் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முழு உபவாச பலன் இருக்குமா அப்படின்னு. யோ போய் ஐயோ அப்படின்னு. அப்போது நான் உண்பதெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உண்கிறேன், எனவே நான் என்றுமே பட்டினி தான், இதுதான் சத்தியம், என் மனசை பொறுத்தது, அது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்.
கிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறான்? நிமித்த மாத்திரம் பவ சமய சாட்சியன். நீ வெறும் கருவியாயிருடா. இவங்கெல்லாம் ஏற்கனவே நான் போட்டு தள்ளிட்டேன்டா. இந்த கிழவன் பீஷ்மர் இருக்கானே, அவன் சாக போகிறான். துரோணர் எல்லா பயிலும் போட்டு தள்ளிட்டேன். சும்மா பேருக்கு நீ வந்து வில்லெடுத்து அம்பெடுத்து பேர் வாங்கிக்க, நான் தான் கொண்டேன், நிறைய லூஸ் பண்ணுற நீ அப்படின்னா அது மண்டையில் ஏறல அவனுக்கு. அவர் சொன்னார், மனசை பொறுத்தது அது. கர்மயோகம்ங்கிறது என்ன? செய்யும் செயலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை, இது பகவானுடைய லீலை என்று நினைப்பது. நீங்கள் புண்ணியம் பண்ணும்போது அப்படி தான். ஒரு பிச்சைக்காரர்களுக்கு புண்ணியம் தானம் பண்ணிங்கன்னா இது கிருஷ்ணார்பணம்னு சொல்லி தானம் பண்ணணும். இந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம், கிருஷ்ணனுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுண்டு. இதை ஒரு மேடையில் நான் சொன்னால் ஒரு ஆள் சொல்கிறான், சார் என்னது பொழப்பை கெடுத்தீங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 10 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போட்டு நான் போடலைன்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் 10 ரூபா போச்சா அப்படின்னு. கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லப்பட்ட புண்ணியங்கள் 10 மடங்காக திரும்பி வருகின்றன, சுவரில் எரியப்பட்ட பந்து போல். அது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அவன் சொல்கிறான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அந்த மனப்பான்மை வேண்டும். அப்போ பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் எந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது? தூக்கு மேடைக்கு வர்றவனுக்கெல்லாம் தூக்கு போட்டுருக்கான் ஒருத்தன், கயிறு இழுத்து அவன் கொலைக்காரனா? அவன் கடமையை செய்கிறான், வாங்குகிற சம்பளத்துக்கு கைத்தை பிடிச்சி இழுக்கிறான், அவன் சாகிறான். அவனுக்கு இவனுக்கு ஒன்றும் இல்லை. மிலிட்ரியில் வந்து சீனாக்காரன் எங்கேயும் துப்பாக்கியால் சுடுறான் நம்ம சோல்ஜரு, அவன் கொலைக்காரனான்னா வாங்குகிற சம்பளத்துக்கு தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் கடமையை செய்கிறான். மனப்பான்மையை பொறுத்தது. ஒரு சோல்ஜர் துப்பாக்கி தூக்கிட்டாங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் மாமனார் முன்னால் துப்பாக்கி தூக்கி நின்னீங்கன்னா 2 பாவம் வரும். ஒன்று கொலை பாவம், 2வது மாமனார் தகப்பனாருக்கு சமம். அவரை போட்டு தள்ளிட்டீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. ஆகவே மனசு தான் காரணம், எல்லாமே மனசு தான் காரணம். என்னந்தான் முதுகெலும்பு. அடுத்தது ஏகபத்தினி விரதம்னு ஒன்று சொல்கிறான். ஏகபத்தினி விரதம்னா பதிவிரதம் பத்தினி விரதம்னு 2 உண்டு. மனைவிக்காக கணவன் வாழ்தல், கணவனுக்காக மனைவி வாழ்தல், இது 2மே விரதம், இது 2மே புண்ணியம். கணவன் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிட்டேன்னு மனைவி இருப்பதும், மனைவியினுடைய துன்பத்தை சகிக்காமல் இருப்பது கணவனுக்கும் பெரும் புண்ணியம்னு சொல்லியிருக்கு. ராமன் பத்தினி விரதத்தை அனுசரித்தான், சீதை பத்தி விரதத்தை அனுசரித்தாள். அப்போ குடும்பமே ஒரு கோவில் என்று சொல்லி அங்கே வழிபாடை கொண்டு வந்தான். மேரீட் லைஃப் இஸ் அ வர்ஷிப். தம்பதிகளாக இணையும் போது இறைவனோடு அவர்கள் இணைகிறார்கள். அறவழி நின்று அனுபவிக்கப்படும் இன்பங்கள் தெய்வீகமானவை, ஏனென்றால் அவற்றில் நான் இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இன்பம் அனுபவிக்கிற போதெல்லாம் உங்கள் புண்ணியம் கூடும். அப்படி இல்லாமல் எனக்காக நினச்சிங்கன்னா அந்த புண்ணியம் பூரா குறையும். இன்றைக்கி மேல்நாட்டில் பூரா எந்த மனைவியும் கணவனை தெய்வமாக நினைக்கிறது இல்லை, எந்த கணவனும் மனைவிக்காக வாழ்கிறதும் இல்லை. அதாவது இஷ்டப்படி. ஒரு ஆள் ஓடி வர்றான், பக்கத்து வீட்டு பொம்பளைக்கிட்ட வந்து, ஏய் நான்சி, ஒரு செய்தி தெரியுமா, உன் கணவனும் என் மனைவியும் காரில் மார்க்கெட்டுக்கு போனாங்க இல்லையா, பாதி வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சான். கெரேஜில் என்ன சொல்லியிருக்கான், 4 மணி நேரத்துக்கு கார் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். நமக்கு நல்ல சான்ஸு அப்படின்னா. இப்படி ஓடிட்டுருக்கு அங்கே. ஆதலாலே கணவன் மனைவி வாழ்க்கையிலே தெய்வீகத்தை கற்பித்தவன் இந்து. கணவனும் கடமையை செய்ய வேண்டும், மனைவியும் கடமையை செய்ய வேண்டும். பக்கமாக அதுக்கு கதைகள் இருக்குது. இப்படி வாழ்ந்து மேன்மை பெற்ற கணவன்மார்கள், அப்படி வாழ்ந்து மேன்மை பெற்ற மனைவிமார்கள் நிறைய இருக்காங்க. அடுத்து அண்ணனுக்கு மரியாதை. அண்ணனுடைய மனைவி தாய்க்கு சமானம். அண்ணன் இறந்து போனால் அவளை மணந்து கொள்ளக்கூடாது. ஆனால் மற்ற மதங்களில் அண்ணன் இறந்து போனால் தம்பி வந்து அவளை மணந்து கொள்ளலாம். இன்றைக்கி இருக்க சட்டம். ஒரு மதத்தலைவரிடம் ஒருத்தர் வந்து கேட்குறான், 7 சகோதரர்கள் இருந்தார்கள், மூத்தவன் திருமணம் செய்து கொண்டான், அவன் இறந்து போனான்,
இரண்டாம் சகோதரன் அவளை மணந்து கொண்டான், அவனும் இறந்து போனான். மூன்றாம் சகோதரன் அவளை மணந்து கொண்டான், இரண்டாம் சகோதரன் இறந்த பிறகு இப்படி ஒவ்வொருத்தராக சாக சாக 7 சகோதரர்களும் அந்த ஒரு பெண்ணையே மணந்து கொண்டார்கள். கடைசியில் அவளும் இறந்து போனாள். இப்போ 7 + 1 8 செத்து போனாங்க. சொர்க்கத்திலே அவள் யாருக்கு மனைவின்னு கேட்டான். என்ன கேள்வியை பாரு. அங்கே போனால் அவள் யாரை கணவனான்னு நினைப்பான். என்ன விதமாக புள்ளி வேலை செய்து பாருங்க அவங்க. அதுக்கு அவர் சொன்னார், மேல் உலகத்திலே பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. இந்த வாழ்வெல்லாம் பூமியோடு முடிந்து விடுகிறது. உன் கேள்விக்கு அர்த்தமே இல்லைன்னு. ஆனால் அந்த நிலைமை இங்கே இல்லை. இந்த நாட்டில் அண்ணனுடைய மனைவியை தாய்க்கு சமமாக மதிக்க வேண்டும். லக்ஷ்மணன் சீதையினுடைய கால் நகையை பார்த்துட்டு இந்த ஒரு நகை மட்டும் எனக்கு அடையாளம் தெரியுது, மற்ற நகையை நான் பார்த்ததில்லைன்ட்டான். ஏண்டானா என் தாயினுடைய அழகு எப்படி இருக்கிறதுன்னு நான் பார்க்கலாமா? அது தப்பு இல்லையா? அவள் என் தாய். அதனால தான் சீதை அவனை ஏசினான். அண்ணன் எப்போ சாவான், நீ என்னை கைப்பிடிக்கல நினச்சிட்ருக்கியா? போய்யா, அங்கே ராமா அபயம், லக்ஷ்மணா அபயம், சீதா அபயம்னு ராமன் கத்துறான், போ அப்படின்னு. அவன் சகிக்க மாட்டான், ஓடிட்டான். அண்ணன் மனைவியை எந்த நாளும் மனைவியாக நினைக்கக்கூடாது. அது இன்றைக்கி வரைக்கும் உண்டு. இந்த டிசிப்ளின் மற்ற மதங்களில் இல்லை. அதனால் என்னடானா தம்பிக்காரன் அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகுன்னு பார்த்துட்டே இருக்கான். சமயத்தில் இவனே சோத்தில் விஷத்தை வச்சு காலி பண்ணிடுறான். இப்படியெல்லாம் உண்டு. அமெரிக்காவினுடைய ஒரு பிரபல ஜனாதிபதி சுட்டு கொல்லப்பட்ட போது இதுதான் காரணம். அவனை சுட்டுக் கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணது அவனுடைய மனைவி தான். தம்பியோடு கள்ளக்காதல். ஆனால் பூமி மூடி மறைச்சிட்டாங்க. அதனால் மூத்த சகோதரன் தகப்பனுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு கோட்பாடு இந்து மதத்தில் இருக்கிறது. அதனால் அண்ணனை நமஸ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு பாவனை இங்கு இருக்கிறது. அடுத்தது குளிக்கிறது. குளிக்கிறத ஒரு தெய்வீக சடங்காக வச்சவன் ஹிந்து தான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? ஒருவன் தினசரி குளித்தான் என்றால் அந்த காரணத்துக்கே மகாலட்சுமி தேடி வருவாள். ஸ்நானம் நீராட போதுவீர் போதுமினோன்னு முதல் பாசுரத்தில் பாடினான். ஆண்டாள் எல்லோரும் வாங்க கிருஷ்ணனை கும்பிடலான்னு கூப்பிடல, சாமி கும்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடல. முதல் வேலையாக எல்லோரும் குளிக்க வாங்கன்னு சொன்னால் அடிக்க வருவாங்க. ஏன்னா குளிக்கிறது பலருக்கு பிடிக்காது. அதனால் நீராட போதுவீர் போதுமினோ, யாருக்கு குளிக்கலாம்னு ஒரு மைண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்க. சாய்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸ்நானத்தை புண்ணியம் என்று சொன்னவன் ஹிந்து. இதனால் இந்தியர்களுடைய உடம்பிலே வியர்வை நாற்றம் குறைவு. மற்ற நாட்டுக்காரர்களுடைய உடம்பிலிருந்து தாங்க முடியாத நாற்றம் வரும். அவன் அந்த நாற்றத்தை மறைக்கிறதுக்கு சென்ட்டு பவுடர்னு போட்டு 8 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா குளிப்பான். நான் ஒரு ஹாஸ்டலில் பெங்களூரில் தங்கியிருந்தேன் லா காலேஜ் படிக்கும்போது. நான் ஒருத்தன் தான் தமிழன், பாக்கி எல்லோரும் அஸ்ஸாமு, நாகாலாண்டு, அமெரிக்கா அப்படி தங்கியிருந்தாங்க. அதில் ஒருத்தன் நாகாலாண்டை சேர்ந்தவன். அவங்ககிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன், ஏய் டிட் யூ டேக் பாத் டுடே மேன் அப்படின்னா. ஒன்லி லாஸ்ட் மண்டே ஐ டுக் பாத் மேன் அப்படின்னா. நான் தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் அந்த மாதிரி. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்களுக்கு வேர்வை வரல, அழுக்கு வரல, நாங்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குளித்து சுத்தமாக இருந்தால் கூட ஒரு புண்ணியமான திவ்யமான பொருளை தொடரணும்னு சொன்னால் கொஞ்சம் தீர்த்த எடுத்து கையை அலம்பிக்கணும், காலில் ஜலம் விட்டுக்கணும். ஸ்நானத்தை புண்ணிய சடங்கு என்று சொன்னவன் இந்து மட்டுமே. அதனால் நன்மை என்ன? முதல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. ரெண்டாவது, குளிக்கும்போது எப்படி குளிக்கணும்? தலைக்கு சோப் போடும்போது அதுக்கு ஒரு ஸ்லோகம், கழுத்துக்கு ஒரு ஸ்லோகம், கைக்கு ஒரு ஸ்லோகம், உடம்புக்கு ஒரு ஸ்லோகம். தேகத்தில் உறையும் தெய்வங்களுக்கு செய்யப்படும் அபிஷேகம் அது. கண்களுக்கு அதிதேவதை சூரியன், காதுகளுக்கு அதிதேவதை இந்த திக் தேவதைகள். அவங்களுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். குளிக்கும்போது தெய்வ பயத்தோடு குளிக்கணும். கடைசியாக குளித்து முடியும் போது ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஹரி 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 ஹரின்னு சொல்லணும். அது கங்கா ஸ்நானத்துக்கு சமமாகும்.
ஆனால் இப்போ பாத்ரூமுக்குள்ளே நுழைஞ்சி ஷவரை திறந்து தண்ணி தலையில் பட்ட உடனே இவன் ஹரிஹரின்னு சொல்கிறதில்ல, எந்த 33 கோடி தேவர்களில் ஒருத்தனையும் நினைக்கிறதில்ல. ராஜா கையை வச்சா அவருக்கு உடனே வந்து பாட்டு வருது. பாட்டு நின்றுச்சுன்னா ஷவர் மூடிட்டான்னு அர்த்தம். இப்படி குளிக்கிறானுங்க. யார் ஹரிஹரின்னு சொல்லி தலையில் தண்ணி விட்டுக்கிறது? கங்கா ஸ்நானம் வீட்டிலேயே சாத்தியம், கங்கைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. கங்கையும் காவிரியும் யமுனையும் சரஸ்வதியும் பிரம்மபுத்திராவும் இங்கே வந்து சங்கமமாகட்டும் என்று ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லிட்டு குளிப்பாக. இது இந்து மதம் சொல்லிக் கொடுத்தது. உலகத்தில் எந்த மதமும் இந்த கருத்தை சொல்லவில்லை. அதனால் அன்றாட நீங்கள் செய்கிற பாவங்கள் கழிகின்றன, சித்தசுத்தி ஏற்படுகிறது. குளித்த மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப அறிவுள்ளவர்கள் நீங்கள் என்ன தான் பவுடர் அடித்து சிங்காரமாக இருந்தால் கூட இன்றைக்கி என்ன தீர்த்தம் ஆடலையா அப்படின்னு கேட்டுருவாங்க. அது எப்படி அப்படின்னா, அது மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கியா? மூதேவி சீதேவின்னு 2 பேர் இருக்கா, அக்கா தங்கச்சி. குளிக்கிறவங்கிட்ட தங்கச்சி வருவா, குளிக்காதவங்கிட்ட அக்கா வந்து உட்காந்துக்குவா. ஆதலாலே ஸ்நானத்தை முக்கியம் என்று சொன்னார்கள். 11வது பாயிண்ட்டு, பிரபாத தரிசனம். காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். காலையில் எழுந்தால் தான் புத்தி ஸ்திரப்படும், அது பிராம முகூர்த்தம், அறிவு வளரும் என்று சொன்னார்கள். ஸோ இந்தியாவிலே தான் அதிகாலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற பழக்கம் இருக்குது. குளிக்கிறது, பூஜை பண்ணுறதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஆனால் அந்த காலத்தில் எல்லோரும் காலையில் எழுந்திரிப்பாங்க. அரியன்ற பேரரவம் கேட்டிலையோ என்று ஆண்டாள் பாடினாயோ, என்னென்ன படுத்து கிடக்கிற, அவன் சாமியார்லாம் எந்திரிச்சு ஹரி 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 ஹரின்னு குளிச்சுட்டு இருக்கான்யா, எந்திரியா அப்படின்றான். பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுறாளே திருப்பள்ளி அடிச்சு எத்தனை மணிக்கு? 9 மணிக்கா? 4:30 மணிக்கு. இவன் எந்திரிச்சான் 4 மணிக்கு, அதனால் அவர் 4:30 மணிக்கு கிளப்புறான். ஸோ காலையில் எழுதல் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. மற்ற மதங்களில் அது இல்லை. அவன் குளிக்கிறதும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறதும் இல்லை. கெட்டாப்புடான்னு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் மூஞ்சியில் பவுடரை பூச்சிட்டு போய் நின்றுவாங்க. அங்கே சுத்தம் அவனுக்கு முக்கியம் இல்லை. அடுத்தது வெஜிடேரியனிசம், சைவ உணவு. இந்து மதத்தில் தான் மரக்கறி சாப்பாட்டினுடைய உயர்வை ஸ்லாக்கியப்படுத்தினார்கள். மரக்கறி உணவினுடைய விசேஷம் என்ன? உங்களுக்கு சாத்வீக குணம் வரும், கோபவெறி குறையும், காமம் குறையும். அசைவம் சாப்பிட்றவங்க கூட வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள்னு சாப்பிடணும், அப்படி வச்சான். சைவ உணவு உண்பவன் அறிவாளியாக இருக்கிறான். நீங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்க்கலாம். பரம்பரையாக சைவ உணவு சாப்பிட்ற பிள்ளைகள்லாம் புத்திசாலியாக இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் பிராமணனை கரித்து கொட்டுறீங்க, அந்த பிராமண வாழ்க்கை முறையை பாருங்கள். எல்லாம் வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றாங்க, காலையில் எழுந்திருக்கிறாங்க, பூண்டு வெங்காயத்தை தவிர்க்கிறாங்க, குரு பக்தி இருக்குது, காயத்ரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து அறிவை வளர்க்கிறது. சைவ உணவு ரொம்ப முக்கியம். அப்போது சில பேர் கேட்குறாங்க, மேல்நாடுகளில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறவங்களாம் அசைவம் தானே சாப்பிட்றான். இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற மைக்கு, லைட்டு, கம்ப்யூட்டரு எல்லாமே மேல்நாடுக்காரன் கண்டுபிடிப்பு தான். அவன் ஆட்டை திங்கிறான், மாட்டை திங்கிறான். அது எப்படின்னு? அசைவ உணவு சாப்பிட்டு கொண்டு அறிவாளி என்று பெயர் வாங்குகிறவர்கள் ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளை செய்வதில்லை. அழிவுக்கு காரணமான அணுகுண்டு, விஞ்ஞானம், மனிதனை சோம்பேறியாக்கக்கூடிய கருவிகள், இதெல்லாம் கண்டுபிடிப்பான். செல்ஃபோன் வந்த பிறகு எத்தனை இளைஞர்கள் வீணாக போனார்கள். ரோட்டில் போகிறபோது அவன் சாமியை கும்பிட்டு போவான் ஒரு காலத்தில். இப்போ பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லூஸ் மாதிரி தலையாட்டிட்டு போகிறான். அப்படியா? எனக்கு தெரியாதே, நான் வர்றேன் சாயந்தரம் அப்படின்றான். எதில் வர வேணுமே நம்ம மோதுறான். ஒரு நண்பரை கேட்டேன், உங்கள் செல் நம்பர் என்ன அப்படின்னு. நான் செல்ஃபோன் வச்சுக்கிறதுல என் பொண்ணு கெட்டது போதும், என் பையனாவது உருப்படட்டும் அப்படின்னு.
செல்ஃபோன் அடித்து இவ யாருக்கு பேசுகிறாங்க நமக்கு தெரியுமா? அதில் என்னென்ன படம் வருது, அசிங்கமான படம். 1/4 மணி நேரம் பார்க்குறதுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணுறான் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த மாதிரி ஆபாச படங்கள் அதில் ஃபீட் பண்ணி வச்சுக்கிட்டு 1/4 மணி நேரம் தரேன், நீ பார்க்கலாம், 50 ரூபா கொடுத்துரு. நல்ல கலெக்ஷன். அங்கே வாத்தியார் மேடையிலேருந்து சொல்லி பாடம் சொல்லி தர்றாரு. இவன் இப்படி பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பான். அவர் நினைப்பார், பிள்ளை பாரு புத்தகத்தை எப்படி பார்க்குதுன்ட்டு. கிட்ட வந்து பார்த்தா தெரியும் அவர் எதை பார்க்குறான்னு. இன்றைக்கி விஞ்ஞானம் என்பது மனிதனை அழிவு பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நன்மைகள் இருக்கின்றன, மறுக்கவில்லை. ஆனால் தீமைகள் அதிகம் இருக்கின்றன. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த உணவு, சாப்பாடு. 2 உலக மகா யுத்தங்கள் மேல் நாட்டிலே தான் தோன்றின, இங்கே அல்ல. பெரிய பெரிய யுத்தங்கள் மூண்டதும் ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் மாண்டதும் மேல் நாட்டிலே தான், இங்கே இல்லை. அதுக்கு காரணம் இந்த மரக்கறி உணவு தான். ஆதலாலே இந்து மதம் என்ன சொல்லுகிறது? 1000 சொரிந்து வேற்றலின் உன்றன் உயிர் சிகித்து உண்ணாமை நன்று. யாகம் 1000 பண்ணுறதை விட ஒரு ஆட்டையை கொல்லாமல் வெஜிடேரியன் இருக்கிறது எவ்வளவோ மேல். வள்ளுவர் சொல்கிறார். அதனாலே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்கள்ல, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சர்க்கரை சாதம், வெண்பொங்கல், பால், தேன், புளியோதரை, என்னென்னமோ வைக்கிறாங்களே. பெருமாளுக்கு என்றைக்காவது மட்டன் சாப்ஸ், சிக்கன் கறி வைக்கிறாங்களா? ஏன் வைக்கிறதில்ல? அதை அங்கேயே தடுத்துட்டான். இங்கே என்ன நடக்குதோ அதுதான் அங்கே நடக்கும். சில பேர் ரொம்ப வேகமாக கோயிலுக்கு புறப்படுவான். எதுக்குன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, பெருமாளை போய் சேவிக்கணும்னு. ஆனால் உண்மை என்னடானா, சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் ஆண்டாவாக அங்கே பிரசாதம் காத்திருக்கும். போய் வாங்கணுமில்ல, அந்த கொண்டக்கடலை, சர்க்கரை சாதம் எல்லாம் வேணுமில்லைன்னு. இவங்கிட்ட போய் மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை வச்சிங்கன்னா அவன் அங்கேயே உட்காந்து முனியாண்டி விளையாட ஆரம்பிச்சிடுவான். அதனால் இந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணணும்னு. ராமானுஜர் அசைவம் சாப்பிட்டதாக வரலாறு இல்லை. அசைவம் சாப்பிடுங்கள் என்ற ஒரு பிரச்சாரமும் பண்ணவில்லை. அது இரண்டாந்திரமான வாழ்க்கை. அசைவ உணவு அவசியமா என்று நான் ஒரு சொற்பொழிவு வெளியிட்டிருக்கிறேன். அதில் 30-35 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சைவ உணவினுடைய சிறப்புகள் என்னென்று, அசைவ உணவு அவசியமா என்று. இன்றைக்கி இந்தியன் மேலோங்கி நிற்கிறான் என்றால் சைவ உணவு தான் காரணம். இன்றைக்கி மேல்நாட்டுக்காரன்லாம் 6 அடி 6.25 அடி இருக்கான். மூக்கெல்லாம் பெருசாக இருக்கும். நாமெல்லாம் 5 அடி 5.5 அடி தான். ஆனால் நம்மக்கிட்ட வர்றதுக்கு அவன் பயப்படுறான். காந்தி இருக்காரே, ஊதுனா பறந்துடுவார். ஆனால் அவர் சைவ உணவு சாப்பிட்டவர். வின்ஸ்டன் சர்ச்சில் கலக்கினார். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டினார். அந்த சைவ உணவு கொடுக்குற வீரன் தான் அது. அதனாலே வெஜிடேரியனிசத்தை மிகவும் பிரபலமாக ஆக்கியது இந்து மதம். அடுத்தது, துறவு வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தியாகம் செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், உலகியல் சுகபோகங்களை நீக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்லுகிறது. மற்ற மதங்களிலே துறவிகள் கூட அசைவம் சாப்பிடுவார்கள், துறவிகள் கூட 3 வேளை சாப்பிடுவார்கள், துறவிகள் கூட பகலில் தூங்குவார்கள், துறவிகள் கூட சினிமா பார்ப்பார்கள். அப்படி வச்சுருக்கான். நம்ம நாட்டில் சன்னியாசினா இப்படி தான் இருக்கணும். இந்து மதம் என்ன சொல்லுது? ஒரு ஜீயர் தன்னுடைய கையினாலே ஒரு பிடி அரிசி எடுத்து அதை சாதமாக பொங்கி அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அவ்வளோதான். ஒரு பிரம்மச்சாரி 36 கவளம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கு. 36 கவளம் அப்படின்னு சொன்னால் 3 வேளை கணக்கு பண்ணி பாருங்கள். மிஞ்சி போனால் 8 கவளம் 10 கவளம் தான் வரும். அதுக்கு மேலே சாப்பிட்டா சரிப்படாது. நம்மால் ஒரு யுக்தி பண்ணான். சாப்பிட்றவன் தரையில் உட்காந்து சாப்பிடுங்கடான்ட்டான். தரையில் உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் மேஜை நாற்காலி போட்டு உட்காந்தா என்ன ஆகுதுடான்னா, இங்கே பக்கவாட்டில் வளர்ச்சி ஏற்படுது. குனிய வேண்டிய அவசியம் இல்லை.
டேபிளில் ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி ஓட்டை ஏற்பாடு பண்ணிடுறான், இது தொந்து போய் ஃபிட்டப் ஆகிறதுக்கு. ஆனால் இவன் சொன்னால் தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும், குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து சாப்பிட்ணுன்னு. எங்கிட்ட குனிகிறது, இடிக்குதே. அப்போ எப்போ இடிக்குதோ ஸ்டாப், போதும், ஒரு அளவோடு நிறுத்திக்கேன்னா. 3/4 வயிறு தான் சாப்பிடணும். ஒரு சன்னியாசி ஒரு நாளைக்கு 5 கவளம் 6 கவளத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் சட்டம் போட்டான். அவனுக்கு பெண் வாசனை ஆகாது. மடத்துக்கு பால் கொண்டாந்து கொடுக்கறது ஆம்பளையாக தான் இருக்கணும், பொம்பளையாக இருக்கக்கூடாது. ஒரு மடாதிபதி வெளியே போகிறபோது திருதண்டத்தை பிடிச்சிட்டு போகணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு அது சாமியார்னு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணும் கண்ணும் கலந்ததல்லோ அப்படின்னு பாட வேண்டியது தான். சன்னியாசிக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள், மற்ற மதங்கள் அப்படி இல்லை. சன்னியாசிக்கு ஏகப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்து, சன்னியாசினாலே பயமாக இருக்குது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்தது கோவில் வழிபாடு. இந்து மாதிரி கோவிலை கட்டி பராமரித்து விக்கிரக ஆராதனையை பிரபலப்படுத்தினவன் யாரும் இல்லை. மற்ற மதங்களில் கோவில் வழிபாடு இருக்குது, அங்கே மதிப்பு என்பதோடு போச்சு. இங்கே அப்படி இல்லை. விக்கிரகத்தை விக்கிரகத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்று நினைக்கக்கூடாது, விக்கிரகமே இறைவன் என்று நினைக்க வேண்டும். அதுக்கு பசிக்கும் நைவேத்தியம் பண்ணுங்கோ, அதுக்கு ஸ்நானம் பண்ணுவீங்க, காலில் செருப்பு போட்டு அங்கே போகக்கூடாது, தீட்டு வரக்கூடாது. இப்படி விக்கிரக ஆராதனையை பிரசித்தியாக்கினது இந்து மதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனை கோவில் நம்ம நாட்டில், டெம்பிள் சிட்டின்னு எத்தனை ஊர். இவ்வளவு தெய்வங்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் பூமி இன்னும் வெண்டு போகவில்லை, பூகம்பம் ஏற்படவில்லை. அங்கங்கே தெய்வ சக்தி இருக்குது. ஒரு கல்லுக்குள்ளேயோ ஒரு மரத்துக்குள்ளேயோ பஞ்சலோகத்துக்குள்ளேயோ இவன் பிரதிஷ்டை பண்ணி தெய்வத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிடறான். மற்ற மதங்கள் அது இல்லை, பிரதிஷ்டா மந்திரங்கள்லாம் இல்லை, சும்மா ஒரு மரியாதைக்கு ஒரு சிம்பல் மாதிரி வச்சுருப்பான். அதனால தான் இன்றைக்கி குருவாயூரில் கூட்டம், திருப்பதியில் கூட்டம், ஸ்ரீரங்கத்தில் கூட்டம். அது கல்லில் தெய்வம் என்ற நினைப்பு. அடுத்தது நீரையும் நெருப்பையும் புனிதம் என்று சொன்னார்கள். தீயினில் தூசாகும் செப்பையலூர் எம்பாவாயின. பாவக்கக என்ற பெயர் அவனுக்கு. நெருப்பில் போட்டு எரிச்சிட்டா ஒன்று சுத்தமாகிடுது. அதனால தான் பிணங்களை நெருப்பில் எரித்தார்கள். தண்ணி அது புனிதம் வாய்ந்தது. அது ஜலத்தை கையால் தொட்டுட்டா அழுக்க நீங்குது. வள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு போட்டார், தண்ணீர் மகிமை. இது ரெண்டும் புனிதமானது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு எஸ்ஐ கட்டுரை எழுதுறீங்க, அது தப்பாக போச்சுன்னா அதை கசைக்கு குப்பையில் போடக்கூடாது, நெருப்பில் போட்டுருவா. அக்னியே சுவாகா, ஏன்னா அக்ஷரம் அது வித்தை, அதை காலில் போட்டு மிதிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் புனிதத்துவம் சொன்னான் அவன். அக்னி சாட்சியாக திருமணம், அக்னி சாட்சியாக சத்தியம், அக்னி சாட்சியாக நட்பு உடன்படிக்கை இந்த நாட்டில் ரொம்ப உண்டு. நெருப்பு சாட்சியாக ஒன்று சொல்லுன்னு கேட்டால் மேல்நாட்டுக்காரன் சிரிப்பான், நெருப்புக்கு என்ன உயிராக இருக்குதுன்னு கேட்பான். ஆனால் இங்கே நெருப்பு சாட்சியாக ஒன்று சொல்லுன்னா பயப்படுவான். 16வது பாயிண்ட்டு, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணான். ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு முதல் வாய் சோறு ஊட்டினா அன்னப்பிராசனம்னு அதுக்கு ஒரு சடங்கு, கல்வி ஆரம்பித்தா அதுக்கு ஒரு சடங்கு, மந்திர உபதேசம் பண்ணால் அதுக்கு ஒரு சடங்கு, கல்யாணம்னா அதுக்கு புரோகிதர்கள் வரணும். ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆன்மீகத்தோடு இணைத்தார்கள். அப்போ அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும், எதையும் லேசாக நினைக்க மாட்டான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால என்ன ஆகுது, வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும்போது அவற்றை வெறும் ஒப்பந்தங்களாக நினைக்கிறார்கள், தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். அதனால் அங்கே விவாகரத்துகள் அதிகம், உடைந்து போன குடும்பங்கள் அதிகம். அடுத்து இல்லறத்தான் ஒவ்வொரு நாளும் பஞ்ச யஜ்யங்கள் 5 யாகங்கள் செய்ய வேண்டும். தென்புலத்தான் தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், இந்த 5 யாகங்கள் பண்ணணுமா. சாப்பிடும்போது தேவர்களுக்கு கொடுக்கணும்,
விஸ்வே தேவம் என்று சொல்லி எறும்புகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் வந்து போய் சேரட்டும்னு ஒரு மந்திரம் உண்டு. இறந்து போனவங்களுக்கு கொடுக்கணும், விருந்தினருக்கு கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லியிருக்கு. இல்லறத்தானுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒரு ஆன்மீக பயிற்சி. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு அப்படி தான் சொன்னாங்க. இது மற்ற வாழ்க்கையில் இல்லை. மற்ற மதங்களில் கல்யாணம் ஆனவுடனே ஹனிமூன், ஜாலியாக காஷ்மீர் போகலாம், சிகாகோ போகலாம். அப்படி காலையில் வெட்டிங், மாலையில் புட்டிங், ராத்திரி பெட்டிங், அதுதான் கல்யாணம். இப்படியாக அவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. முதல் நாள் கணவனும் மனைவியும் கையை தொடரணும்னா கூட பஞ்சாங்கத்தை புரட்டுவான். சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கணுமப்பா. அது இன்னும் 3 மாதம் கழித்து தான் வருது. மாப்பிள்ளைக்கு பிடிக்காது, கசப்பாக இருக்கும், வேறு வழி இல்லை. அமாவாசை அன்னைக்கு கணவனும் மனைவியும் சேரக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு புணர்ச்சி கூடாது, ஏகாதசி அன்னைக்கு கூடாது, ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் கரு உற்பத்தி ஆகி பிள்ளை பிறந்தால் அசுர பிள்ளையாக இருக்கும். அதை யார் கேட்குறா? யாரும் கேட்காததுனால இன்றைக்கி ரவுடி பையன் தான் ஜாஸ்தி இருக்கான் நாட்டில். எல்லாம் இவங்க உற்பத்தி தான், ப்ரொடக்ஷன் சரியில்லை. எல்லாம் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியே சரியில்லாமல் போச்சு. அடுத்தபடியாக இறந்து போனவர்களுக்கு வழிபாடு. செத்து போன தாத்தா முத்தாத்தாவுக்கெல்லாம் எல்லா மதமும் சொல்லுது செத்து போனவங்களை நீங்கள் மதிக்கணுன்ட்டு. ஆனால் இவன் தான் செத்து போனவனுக்கு மாசிக்க சிராத்தம், வார்ஷிக சிராத்தம் முடிஞ்சால் டெய்லி செய்யி. அந்த ஆத்மா கஷ்டப்படுது, யாருக்காவது தர்மம் பண்ணிவிட்டு அந்த புண்ணியம் அவருக்கு போய் சேரட்டும்னு சொல்லு. கருட புராணம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொல்லி, செத்து போன மனிதன் என்ன ஆகிறான், அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்னு. உங்கள் வீட்டில் ஒரு தப்பனாரோ யாரோ இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. புரோகிதர் என்ன பண்ணுவார், எல்லா சடங்கும் முடித்த உடனே கருட புராணம் ஒரு புக்கு உங்கள்கிட்ட நீட்டுவார். இதை படிங்கவும் பார். படிக்க ஆரம்பித்தா அதில் என்ன இருக்குது, செத்து போன பிறகு இந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னு போட்டிருக்கு. அவன் என்ன உலகங்களை தாண்டுகிறான், எப்படியெல்லாம் துன்பம் அனுபவிக்கிறான். 3வது நாளே மூடி வச்சிருவான். இந்த புஸ்தகம் நமக்கு தேவையில்லடா. அவர் சொல்லுவார், படித்தேடா அப்படின்னு. இது எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு இவன் ஒரு வதந்தியை பரப்பினான். கருட புராணத்தை எவன் படிக்கிறானோ, கருட புராணம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே அடுத்தடுத்து சாவு ஏற்படும். அது சாவு புஸ்தகம்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கருட புராணத்தை தொடர்றதுக்கே பயப்படுறான். பாண்டிச்சேரியில் ஒரு 10 வாரம் கருட புராணம் சொன்னேன். உடனே எனக்கு எதிர்ப்பு, யோ கருட புராணம் சாவு புஸ்தகம்யா, அது யாருமே உபன்யாசம் பண்ணுறதில்ல, உனக்கு ரொம்ப திமிரு வச்சு போச்சு, இந்த கருட புராணம் முடிகிறதுக்குள்ளே நீ சுவாக ஆகிடுப்பாரு அப்படின்னாங்க. நான் துணிஞ்சு சொன்னேன், ஆனால் ஆகட்டும்பியான்னு. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது வந்தால் தேவையில்லைன்னு. ஒன்றும் ஆகலை, எனக்கு வெயிட் 5 கிலோ கூட்டி போச்சு. இப்போது அந்த கருட புராணத்தில் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும், தாத்தாவுக்கு என்ன செய்யணும், மாமாவுக்கு என்ன செய்யணும், யார் செத்தா தீட்டு எவ்வளோ நாள் காக்கணும். ஒரு அன்பர் வந்து கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்கன்னு. பரவாயில்ல, அந்த திதி வரும்போது அன்றைக்கி ஒரு ஏழை பிராமணனுக்கு ஒருபடி அரிசியும் 2 வாழைக்காயும் கொடுங்க, அந்த புண்ணியம் போய் அவரை போய் சேரட்டும். இல்லை அநாத ஆசிரமத்துக்கு கொஞ்சம் பென்சில் நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்து அந்த புண்ணியம் அவரை போய் சேரட்டும்னு சொல்லுங்கள், சரியாக போயிடும் அப்படின்னு. இறந்து போன ஆத்மாக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை செய்யாமல் இருக்கிற போது என்ன ஆகுது, அவர்கள் கொடுத்த இந்த உடம்புக்கு வியாதி வருது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளவு மெடிக்கல் ஷாப் இல்லை, இவ்வளவு டாக்டர் இல்லை. அதை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை மெடிக்கல் ஷாப் வந்திருக்கிறது, எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கிறது, எத்தனை டாக்டர்கள் செத்து மாட்டிக்கொண்டு அலைகிறார்கள் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் செத்து சுடுகாடு போயிருக்கிறார்கள், அதை யார் கேட்குறது? காரணம் என்ன, இந்த உடம்பை கொடுத்தது அவங்க, எங்கள் அப்பா தாத்தா. அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யலைங்கிற போது இந்த உடம்புக்கு வியாதி வருது. இன்றைக்கி எத்தனை விதமான மாத்திரைகள். வயிறு வலிக்குதுன்னு போய் டாக்டர்கிட்ட போனால் சத்தம் போட்டு வலிக்குதா, வலி இல்லாமல் சத்தம் போடுதா? டாய்லெட்டில் உட்காந்தா உடனே வருதா, லேட்டாக வருதா, தண்ணியாக வருதா, கெட்டியாக வருதா? 1008 கேள்வி கேட்டு
ஐயா எனக்கு இது வராமலே போனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். ஏன்னா புத்தகத்தில் படித்ததே சொல்கிறான். ஆக மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் குணம் கிடைக்கிறதா? காரணம் என்ன? முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சிராதம் தர்ப்பணாதிகள் செய்வதில்லை. இந்து மதம் ஒன்றுதான் இறந்து போனவர்களை அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் நேசித்ததை விட நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அவங்க பேரை நம்ம குழந்தைக்கு வைக்கிறதுனால தான் அவனுக்கு பேரன்னு பேர் வந்தது. பேரன் பேத்தி. இறந்து போன தாத்தாவையும் அப்பாவையும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆத்ம சாந்தியை கட்டாயம் செய்ய வேண்டும். இந்து மதம் அதை சொல்லுகிறது. உலகின் வேறு எந்த மதமும் இவ்வளவு அழுத்தமாக சொல்லவில்லை. கருட புராணம் போன்ற நூல்கள் அந்த மதங்களில் இல்லை. நீங்கள் நான் சொன்னேங்கிறதுக்காக கருட புராணம் படிங்க. 15 ரூபா தான் நான் வாங்கினப்போ. இப்போ மிஞ்சி போனால் 25 ரூபாயாக இருக்கும். படிங்க. அதில் நிறையா பயமாக இருக்கும். நான் கீதாச்சாரியின் பத்திரிகையில் கருட புராணத்தை தொடர்ந்து எழுதிட்டு வந்தேன் உரைநடையில். பல பேர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எழுதுனதை படித்தா பயமாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் தயவு பண்ணி இதை நிறுத்தினா தேவையில்லை. ஏன்னா அபார்ஷன் ஆகி ஒரு குழந்தை செத்து போனால் அந்த குழந்தைக்கு என்னமோ பண்ணணும்னு பண்ணியிருக்குது. நாங்கள் அபார்ஷன் ஆச்சு நிம்மதியாக கிடக்கிறோம். ஒரு தொல்லை விட்டதுறான்னு. நீங்கள் என்னன்னா அந்த குழந்தைய நினச்சி தயிர் சாதம் கொடு, மோர் சாதம் கொடு, கொடை தானம் கொடு, செருப்பு தானம் கொடு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் காலத்துக்கு ஒத்து வராது சார். நிறுத்துங்க. நான் கடைசி நிறுத்தியே விட்டேன். கீதாச்சாரியன் பத்திரிகையிலே கருட புராணம் பற்றி நான் எழுதினது அறகுறையாக நிற்கிறது இன்று வரை. பல பேர் கேட்குறாங்க, ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? நான் நிறுத்தலை, நீங்கள் தான் ஏன் நிறுத்துனீங்க? நிறுத்துன்னு சொல்லி. அப்படி அடுத்தபடியாக ஸ்மிருதிகள், யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, சுக்கிரநீதி, மனுஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிகளில் சோஷியல் லாஸ், சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், அதன்படி வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ ஸ்மிருதிகள் படி நம்ம ஒன்றுமே செய்கிறதில்லை. இன்றைக்கி என்னமோ கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவன் ரிட்டையர் ஆன பிறகு செத்து போனான்னா அவன் பிள்ளைகளுக்கு நாங்கள் பென்ஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது அன்னைக்கே சொல்லியிருக்கிறான், சுக்கிரநீதியில் சொல்லியிருக்கு. ஒரு அரசு ஊழியன் இறந்து போனால் அவன் குடும்பத்தை காக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. இன்றைக்கி சட்டமாக இருக்கிறதெல்லாம் அன்றைக்கி ஸ்மிருதிகள் இருந்தது. மற்ற மதங்களிலே இந்த சோஷியல் லாஸ் இல்லை, ஆன்மீகம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாய சட்டங்களை பார்க்கிறோம். அடுத்து கல்விக்கென்று ஒரு மரியாதை பிரதானமாக இருக்கிறது. வாத்தியாரை மதிக்கணும், வாத்தியார் நிற்கையில் நீ உட்காரக்கூடாது, பள்ளிக்கூடத்தை வணங்கணும், புஸ்தகத்தை மதிக்கணும், சரஸ்வதியை கும்பிடணும், அயக்ரீவரை கும்பிடணும். இதெல்லாம் இவன் சொல்லி கொடுத்தான். ஆனால் மற்ற மதங்களில் கல்விக்கென்று இப்படி அந்தஸ்து இல்லை. அதனால் இந்தியன் அறிவாளியாக இருக்கிறான், கெட்டிக்காரனாக இருக்கிறான். கடல் தண்ணி ஏன் ப்ளூவாக இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. சர் சி வி ராமன் போய் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு ராமன் எஃபெக்ட்னு பேர் கொடுத்தாங்க. அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. நம்ம நாட்டுக்காரன் விஞ்ஞானத்தில் இறங்கலை சார். இறங்கினானா அவனுக்கு மேலே வந்துடுவான் இவன். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அவன் கல்விக்கு வைத்திருக்கிற மரியாதை. அது இந்து மதம் சொல்லுகிறது. இப்படி 100-108 இருக்குங்க. நான் சொன்ன 20 பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டேன். இவ்வளோ வேகமாக எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் ஓடி வந்தே 1.5 மணி நேரம் தாண்டிடுச்சு. ஆதலால் இந்த அளவில் நிறுத்திக் கொள்கிறேன். இறைவனுக்கு சித்தம் இருக்குமானால் இன்னொரு முறை சந்திப்போம். இன்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய குறையொன்றும் இல்லையும் ஸ்ரீ சங்கரமடமும் இணைந்து நடத்திய இந்த சொற்பொழிவை நான் செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்து வந்த பிரம்மஸ்ரீ டி.எஸ். ரங்கராஜன் சுவாமிகளுக்கும் இந்த சிருங்கேரி மடத்தின் நிர்வாகிகளுக்கும் இதன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இங்கே செவிமடுத்த உங்களுக்கும் எழுந்து போகாமல் பொறுமையாக செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஆஸ்திகர்களே, இன்னொரு 15 நிமிஷம் நீங்களாம் அப்படியே பொறுமையாக இருக்கணும். முதல்ல ஸ்ரீரங்கம் கோயில் பெரிய நம்பி
ஸ்ரீ சந்தானய்யங்கார் சுவாமிகள் இப்போது மங்களாசாசன உரை, அதுக்கப்புறமா வந்து மடத்தினுடையும் எல்லாரோடையும் சேர்ந்த ஒரு சம்மானன காரியக்கிரமம், அதுக்கப்புறமா எல்லோரும் கலைஞ்சு போகலாம். சில முக்கிய குறிப்புகள்லாம் இருக்குது, அதனால் அதையும் கேட்டுட்டு அப்புறமா கலைஞ்சு போகலான்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கமலாபதி கல்யாண குணாமிருத நிஷேவயா பூர்ண காமாய சததம் பூர்ணாய மகதே நமஹ. தனுர்ஜேஷ்டா சமுத்போதம் யாமுனாங்கிரி சமாஸ்ருதம் மகாபூர்ணம் யதீந்திராய மந்திரரத்னம் ரஜம் பதே. டாக்டர் ஏ. ஜோசப் அவர்களின் உபன்யாசங்களையும் உரைக்கோவை நிகழ்ச்சிகளையும் அடியேன் 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய வைகுந்த ஏகாதசி உற்சவத்தை முன்னிட்டு அவர் பாண்டிச்சேரியிலே ஒரு கோவிலிலே சாதித்த விடிய விடிய குரு பரம்பரை பிரபாவம் என்கின்ற குரு பக்தி இன்றைக்கி கூட சொன்னார். ஒரு இது வந்து நம்மளுடைய இந்த வித்தியாசங்கள் இன்றைக்கி வைணவனாக வாழ்வதிலே குரு பக்தி எவ்வளவு முக்கியம் என்று சொன்னார். அதை பற்றி குரு பரம்பரை தான் வைணவத்தினுடைய மெயின் கோட்பாடு. அதனுடைய அந்த குரு பரம்பரையவே மிகவும் பிரமாதமாக அவர் அதை சொன்னார். அந்த CD முழுவதுமே அடியன் போட்டு பார்த்தேன். இதில் உங்களை அன்று முதல் சந்திக்க வேண்டும் என்று நினைத்த காலத்தில் அடியனுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. இன்றும் அடியனுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் வைத்திருந்தேன். ஆனால் ஒரு பத்ரிபட்ர சுவாமி அவர்கள் அடியன் சார்பாக தேவரீர் மங்களாசாசனம் அவசியம் அவரை செய்ய வேண்டும் என்று சொன்னார். சரி என்று அதற்கேற்ற மாதிரி அதுக்கு இன்றைக்கு நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு பெருமைப்படுகின்றேன். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், ஸ்ரீரங்கம் கோவிலிலே கோஷ்டி என்று சொன்னால் தீர்த்த கோஷ்டியிலே அருளப்பாடு பெரியநம்பி ராமானுச உடையார் என்கின்ற அந்த அருளப்பாடில் பெரியநம்பி ராமானுச உடையார் கோஷ்டியிலே அடியேன் பெரியநம்பி திருவம்சத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையிலே கோஷ்டியில் தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுகின்றேன். அந்த கோஷ்டியினுடைய கடைசியிலே சாது ஸ்ரீ வைஷ்ணவன் என்று ஒருவர் உண்டு. அந்த சாது ஸ்ரீ வைஷ்ணவராக அந்த ஸ்தானத்தில் இருப்பவருக்கும் கடைசியாக அங்கே மரியாதை தரப்படுகிறது. ஆக முதல் தீர்த்த மரியாதைக்காரர் அடியேனும் சாது ஸ்ரீ வைஷ்ணவராக இங்கே பாஷ்யமிங்கார் சுவாமிகள் எழுந்தருள் இருக்கின்றார். ஞானத்திலே மிகவும் வரம்புக்கு மீது அதிகமாக பெற்றவர். அப்பேற்பட்ட அந்த சுவாமிகளும் இங்கே வந்திருக்கிறார் என்றால் அந்த அரங்கன் உகந்து தான் எங்கள் இருவரையும் இங்கே உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ண அனுப்பி இருக்கிறார் என்றே பொருளாக கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அந்த எப்பிறப்பேனும் வைணவர்களாக இருப்பினும் அவர்கள் மதிக்கப்படுபவரே என்பதை தன்னுடைய அனுஷ்டானத்தில் அப்படி இருக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொன்னார். அதை தன்னுடைய அனுஷ்டானத்திலே காட்ட வேண்டும் என்கின்ற ரீதியிலே பெரிய நம்பிகள் அதை அனுஷ்டானம் செய்து காண்பித்தார். பிறவிலே தாழ்ந்த பிறப்பால் பிறந்த மாரணேரின் நம்பிக்கை அவர் தன்னுடைய அனுஷ்டானத்தை காண்பித்தார். எப்படி என்று சொன்னால், மாரணேரி நம்பிகள் ஆளவந்தாருடைய பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர் என்று எல்லோருடைய இதிலும் அந்த மாரணேர் நம்பியும் ஒரு சிஷ்யர், பிறப்பால் தாழ்ந்தவர், அவ்வளவுதான். ஆனால் இந்த மாரணேர் நம்பிக்கு ஒரு பெரிய கட்டி ஒன்று, ராஜப்பிளவு என்று அந்த காலத்திலே சொல்லுவார்கள். அந்த கட்டி வந்தது. அந்த கட்டியை பெற்றுக்கொள்ள அவர் அதை வலியால் துடிக்கின்றார். அந்த கட்டியை யாராயினும் பெற்றுக்கொள்ள செய்வார்களா என்று சொன்னவுடனே அந்த பிறப்பால் தாழ்ந்தவரான மாரணேர் நம்பி, அடியேன் தேவரீர் கட்டியை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், ஆச்சாரிய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னார். அதன்படியே அந்த பிரசாதத்தை அவர் அந்த கட்டியை ஏற்றுக்கொண்டார். ஆளவந்தாருக்கு நோய் சிறிது குறைந்தது. உடனே அவர் அதை எடுத்து துன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே ஆளவந்தார் தன்னுடைய பிரதான சிஷ்யரான பெரிய நம்பிகளிடம், இந்த மாரணேர் நம்பியை நீர் கைவிடாமல் கடைசியிலே பிரம்மமேத சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பரமபதித்த பின் எப்படி செய்வோமோ அதை தேவரீரே முன்னிருந்து நடத்தி வைக்க வேண்டும் என்று நியமித்தார் ஆளவந்தார். அதன்படியே பெரிய நம்பிகளும் அவருடைய ஈமக்கிரயத்தை கடைசியாக அவர் பூர்த்தி செய்தார். பூர்த்தி செய்த பிறகு அதற்கப்புறம் ஊரில் அவர் பல இன்னல்களுக்கு ஆளானார். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அவரை ஒதுக்கி வைத்தார்கள். அவருடைய ஆச்சாரியரான ராமானுஜரிடமும் எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பித்தார்கள். கடைசியிலே அவரும் அதற்கு கேட்டு அவர் திருவாக்கிலே வர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது பயிலும் சுடரொளி நெருமார்க்கு அடிமை கடலோசையோ என்கின்ற இதை வார்த்தைக்கு இணங்க
அதனுடைய ராமபிரான் ஜடாயுக்கு ஈமக்கிரயம் செய்ததையும் தர்மபுத்திரன் விதுரனுக்கு செய்ததையும் எடுத்துக்காட்டாக காண்பித்து நான் அனுஷ்டித்தது சரியே என்று சொல்கின்றார். ஆனாலும் பிறகு அவருடைய பெண்மணி அத்துழாய் அவர் ரங்கநாதனிடமே நாம் நியாயம் கேட்டுவிட வேண்டும் என்று தேர் திருவீதி வந்திருந்தது. இந்த பாஷ்யமிங்கார் சுவாமிகள் சொல்வார், தெற்கு புறத்தில் இந்த தேர் இருந்ததென்று. அப்படி திருவீதி வந்து கொண்டிருக்கும் பொழுது நம் திருமாளிகை முன்பு வரும்பொழுது அரங்கன் முன்பு தண்டனிட்டு அத்துழாய் பெரிய நம்பி குமாரத்திற்கு நியாயம் கேட்கின்றார். அப்பொழுது அவர் அதைக்கு இசைந்து கொடுத்து பெரிய நம்பிகள் செய்தது சரியே என்று தேர் அந்த நம் திருமாளிகை முன்பு இன்றும் நிற்கின்றது. அதற்கு காரணம் அந்த அத்துழாயினுடைய ஒரு பெண்மணியினுடைய வாக்கிற்காக நியாயம் தந்தவர் அரங்கர். அதனால்தான் அவருடைய வாழி திருநாமத்தில் பெரிய நம்பிகள் வாழி திருநாமத்தில் உம்பர்தோழும் அரங்கேசருக்கு உகப்புடையோன் வாழியே என்று பெரிய நம்பிகளுக்கு ஒரு வாழி திருநாமம் உண்டு. அப்பேற்பட்ட பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி கேட்ட கேள்விக்கே அரங்கன் செவிசாய்த்தார் என்றால் இங்கு உள்ள அத்தனை பேருக்கும் நிச்சயமாக நம்பெருமாள் நிச்சயமாக எல்லா வளத்தையும் கொடுக்கப் போகின்றார். அது மட்டுமல்ல, சுவாமி இது இந்த வரலாறு எதுக்கு சொன்னேன் என்றால், மாரணேரை நம்பி வைபவத்திற்காக அரங்கனே அதை இசைந்தார் என்று சொல்லுகின்றோம். அதற்காகவே இந்த வைபவத்தை சொல்லிக்கொண்டு அது போன்ற எப்பிறப்பேனும் அவர்கள் மதிக்கத்தக்கவரே என்பதற்கேற்ற அந்த சுவாமி முதலிலே ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார், நான் எப்படி இந்த மாதிரி இருக்க சொல்லி தன்னுடைய ஆச்சாரியர் நியமனப்படி அவர் செய்து கொண்டிருக்கின்றார். வைணவத்திற்காக தன்னுடைய முழு நேரத்தையும் அவர் செலவிட்டு கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட பல சீடிகளை போட்டிருக்கின்றார். நிறைய புஸ்தகங்களையும் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னும் அதாவது காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வைணவத்திற்காகவே தன்னுடைய நேரத்தை அவர் செலவிட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை அடியேன் அறிந்தேன். அதிலும் ஒன்று, இன்னும் சுவாமியினுடைய ஆச்சாரிய பக்தி, அதாவது பெரியவர்களை மதிக்கும் பாங்கு வேண்டுமென்றால் ஒரு சின்ன உதாரணம் காதில் அடியேன் கேள்விப்பட்டது. சுவாமிக்கு அண்ணாவியார் என்று ஆழ்வார் திருநகரியிலே ஒரு ஆச்சாரிய புருஷர் மதுரகவி வம்சத்தார் உண்டு. அவர் அங்கே திருவாராதனம் அங்கே திருமஞ்சனம் பொழுது கட்டியம் சேவிப்பவர், கைசிக புராணம் வாசிப்பவர். அப்பேற்பட்ட அந்த அண்ணாவியார் சுவாமிக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்பேற்பட்ட சுவாமிகள் அடிக்கடி ஜோசப் அவர்களின் உரையை கேட்டீர்களா, எவ்வாறு பிரமாதமாக சொல்லியிருக்கிறார் என்று அடியனிடம் சீடி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். அப்பொழுது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பேன். அந்த சுவாமிகள் ஒரு முறை சுவாமியினுடைய கிரகத்திற்கு எழுந்தருளினாலும் பாண்டிச்சேரியில். அப்பொழுது அந்த சுவாமி அங்கே வாசலில் செருப்பை வைத்து விட்டு வந்து விட்டார். பிறகு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திரும்ப அவர் பார்க்கின்ற நேரத்தில் செருப்பை காணவில்லை என்று அதுக்கப்புறம் அவருடைய கிரகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது அந்த பாதுகையை தன்னுடைய திருவாராதன அறையிலே வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய பக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணமாக அடியனுக்கு கிடைத்த தகவலின்படி அடியன் சாதித்தேன். அப்பேற்பட்ட ஜோசப் அவர்கள் நன்றாக எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே வைணவத்திற்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கும் அவர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அப்படின்னு ஆன்மீகத்திற்கும் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் அவர் நிறைய நாட்கள் இருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தார், மனைவி, குழந்தைகள் எல்லாம் க்ஷேமமாக இருந்து நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேண்டும் என்று அரங்கன் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரை பிரார்த்தித்து கொண்டு அவர்கள் சார்பாக அடியேன் ஆசீர்வதித்து இந்த கூரத்தாழ்வானுடைய மாலை பிரசாதத்தை அவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். பத்னி புத்திரர்களோட பிரசாதம் வாங்கிக்கணும்னு அபிப்பிராயம். ஒளியை கடக்கும் பெரும்புகளான் பஞ்சம குறும்பாம் ஒளியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் கூடிய பின் பழியை கடக்கவர் எனக்கு யாரும் கருத்து அமர்ந்தே. எல்லாம் பலமாக கை தட்டலாம். கையை கட்டின்னு உட்காரல, கையை தட்டின்னு உட்காரணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கற்ற ஒரு கல்வி ஒரு மனப்பழக்கம் என்று சொல்கின்றபடியே இங்கே ஜோசப் அவர்கள் எந்த அளவுக்கு மனப்பயிற்சி எடுத்திருக்கிறார். அதன் மூலமாக சம்ஸ்கிருதத்திலே ஒரு வசனம் உண்டு,
தாரணம் பிரதிபாதனம் என்று சொல்லுவார்கள். என்றால் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதியதான சுவாமி எம்பெருமானார் அத்வைதத்தில் உண்டான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற சமயத்தில் ஸ்ரவணம் கிரகணம் செய்வ தாரணம் பிரதிபாதனம் ஊகாபோக அர்த்தஜானாக தத்துவஜானம் து தீகுணாக என்று புத்தி லட்சணத்தில் சொல்லுகின்ற சமயத்தில் புத்தியானது எதை கிரகிக்கிறதோ அதை தரித்து அதன் மூலமாக நினைந்து நினைந்து உள்மகிழ்ந்து குழையுமே என்கின்றபடியே மனமானது அதில் நெகிழ்ச்சியுற்று மகிழ்ச்சியுடன் பிரதிபாதனம் என்றால் எல்லோருக்கும் புரியும்படியாக பேச வேண்டும். அந்த வகையிலே இந்த ஸ்ரீரங்கமா நகரிலே கடந்த 3 நாட்களாக இந்த கிருஷ்ணா சீட்ஸ் மூலமாக குறையொன்றுமில்லை என்கின்ற தலைப்பில் டி.ஏ. ஜோசப் அவர்கள் பாண்டிச்சேரி வைணவ சுற்றாலயாக இருக்கிறவர்கள் சிறப்பாக உபன்யாசம் செய்தார்கள். இங்கே இந்த சிங்கேரி மடத்திலே அவர்கள் உபன்யாசம் செய்கின்ற பொழுது நான் அவர்களிடத்தில் சிங்கேரி மடத்தைச் சேர்ந்தவர்களிடத்தில் சொன்னேன், இந்த சிங்கேரி மடத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் நரசிம்ம தீர்த்த பாரதி சுவாமி என்று சொல்லக்கூடியவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லடக்குறிச்சி என்கின்றதான சிற்றூரிலே பிறந்து பின்பு ஞானம் அனுஷ்டானங்களினாலே சிங்கேரி மடத்திலே ஆச்சாரியனாக இருக்கக்கூடியதான வாய்ப்பை பெற்று பின்பு அவர் தன்னுடைய காலத்திலே தன் அனுபவத்தின் மூலமாக சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் நிறைய எழுதினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்றால் அடியேனும் சம்ஸ்கிருத ஆசிரியனாக மதுரையிலே டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியிலே அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கேரி மடத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் சொன்னார், நீங்கள் சம்ஸ்கிருதம் படித்தவர்கள் என்றால் எனக்கு இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதை நான் தெரிந்ததினாலே இங்கே சொல்ல விளம்புகின்றேன். ஏனென்றால் இது சிங்கேரி மடமாக இருப்பதனாலே அவர்கள் சொன்னதற்கும் டி.ஏ. ஜோசப் சொன்னவர்களுக்கும் இந்த ஸ்லோகத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் நம்முடைய இந்து மதம்தான் நெறிமுறைகள் எல்லாம் காமித்திருக்கிறது என்பதை பலவிதமான 20 பாயிண்ட்களாலே சொன்னார். அதில் நம்ம நரசிம்ம தீர்த்த பாரதி சுவாமிகள் ரொம்ப ஜாக்கிரதை என்று சொன்னால் கவனம் அப்படின்ப சாவதான் என்று இங்கிலீஷில் ஹிந்தியில் சொல்வார்கள். அவர் முதலில் எடுத்த வாக்கியமே என்ன வாக்கியம் பாருங்கள், ஜன்மதுக்கம் ஜராதுக்கம், ஜன்மதுக்கம் ஜராதுக்கம். இது நரசிம்ம தீர்த்த பாரதி சுவாமி ஒன்றான சிங்கேரி மடத்திலே நிறைய நரசிம்ம தீர்த்த பாரதி சுவாமி என்று 4-5 பேருடையதான பெயர்கள் இருக்கிறது. அதில் கல்லடக்குறிச்சியிலிருந்து அவதாரமாகி பின்பு அங்கே பல தென்னமரங்களெல்லாம் இல்லாத பொழுது இங்கிருந்து கொண்டு போய் அங்கே நந்தவனமாக்கி நரசிம்ம தீர்த்த பாரதி யோகி வனம் என்றே சொல்ல, நரசிம்ம யோகி வனம் என்றே சொல்லுவார். அங்கே உட்கார்ந்து கொண்டு எழுதுவாராம். அதில் எழுதினான ஸ்லோகம், ஜன்மதுக்கம் ஜராதுக்கம் ஜாயே துக்கம் புனப்புனஹா சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத என்றாராம். இந்த ஸ்லோகத்தில் புரிந்தவர்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரியும், ரசிப்பார்கள். ஏனென்றால் இந்த ஜென்மம் என்பது அவர்கள் சொன்னபடியே 20 பாயிண்டில் வாழ்க்கை நாம் இந்த ஜீவனோபாயம் என்றால் முதலிலே பிறக்கின்றதான ஒரு குழந்தையானது ஆத்மாவானது பிறந்தால் ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா என்று குழந்தை பிறந்தவுடனே அவர்களுக்காக ஜென்ம பத்திரிகை எழுதுகிறோம். அதன் பிறகு அதை பற்றியெல்லாம் நிறைய விவரமாக கொண்டால் நானும் அதை அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்றால் ஜென்ம துக்கம் ஜரா துக்கம், வயதாகிவிட்டனால் அது ஒரு துக்கம் ஏற்படுகிறது பலவிதமான இன்னல்களினாலே. ஜாயே துக்கம் புனப்புனஹா, மறுபடியும் மறுபடியும் என்ன துக்கம் ஏற்படுனா, ஏற்கனவே 1.5 மணி நேரம் டி.ஏ. ஜோசப் அவர்கள் பேசிவிட்டார்கள், அதுக்கப்புறம் எடுத்து மைக்கொண்டு பேசினா இது ஒரு துக்கம் இல்லையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். அதனால் ஜாயே துக்கம் போடுவோம், அது மாதிரி அந்த துக்கத்தை ஏற்பட நான் விரும்பலை. சம்சார சாகரம் துக்கம். அதனால் குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லறம் அல்லேல் துறவரம் அல்லன்னும் சொல்லற மன்னன்னும் சொல்லல்ல நல்லறம் ஆவதும் நால்வேதம் ஆய்த்துவம் என்று நம்முடைய பாசனங்களிலே சொல்கின்றபடியே நிறைய சொல்லலாம். ஏன்னா அப்புறம் நம்மளுடைய பாண்டித்யம் சொல்லுவாங்க. அதனால் இங்கே பெரியோர்கள் மத்தியிலே அடியனுடைய வாக்கு சுத்தி பண்ணிக்கிறேன். என்ன கேட்டாச்சுன்னா, ஒரு நல்லாரை காண்பதும் நன்றே நல்லாரோடு இறங்கியிருப்பதும் நன்றே என்று சொல்கின்றபடியே இங்கே உங்கள் முன்னாடியில் சொல்லுகின்ற பொழுது இந்த சிங்கேரி மடத்திற்கும் இங்கே அவர்கள் சொன்னதான விஷயத்தையும் அடியன் அனுபவித்தபடி நான் சொல்கின்றேன். சம்சார சாகரம் துக்கம், இந்த இல்லறத்தில் கூட என்ன துக்கம் உண்டு அப்படி என்றால் அதற்கு சில பட்டியலிட்டார்கள், இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதனால் அதே சுருக்கமாக சொல்லிவிட்டேன். சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரதை. அதனால தான் நீ உன்னுடைய மனப்பயிற்சி எப்படி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தையை கொண்டு நீ தேறி என்று நம்முடையதான பெரியார் மாமணிகளானவர் சொல்லியிருக்கின்றார்.
இங்கே நம்முடைய பட்டர்குலாம் சேர்ந்ததான மாணவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், பொறுமையோடு இருந்திருக்காங்க. ஏன்னா நீங்களும் பின்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் மைக் கொடுத்து பேச வேண்டியதான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். நன்னா நீங்களும் மனப்பயிற்சி நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலை பொழுதிலே சுவாமி சொல்லுகின்ற பொழுது காலை பொழுதிலே எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா இத்தம் அவர் சொன்ன உடனே என் மனசில் தோன்றின, இத்தம் விஷாச்சலபதே இகசுப்பிரபாதம் ஏ மாணவா பிரதிதினம் படிதந்தி வித்வா அப்படின்னு தன்னுடைய, ஏன்னா இந்த இதில் ஒவ்வொன்றுக்கும் இன்சிடென்ஸ் சொல்கிற மாதிரிலாம் சுவாமியுடைய ஆச்சாரியன் வந்து எதிர்கோட்டை, என்ன எதிர்கோட்டையில் உள்ள சுவாமி, அவளுக்கு சம்பந்தம் கந்தாடை அண்ணன் சுவாமி, கந்தாடையப்பன் சுவாமியுடையதான சம்பந்தம். அந்த அவளுக்கு ஆச்சாரியன் மாமுனிகள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனால் நிறைய தொடர்புகள்லாம் வருது. ஏன்னா மாரநெரும்பி சுவாமி சொன்னார், ஏன்னா எதிர்கோட்டை மாரநெரும்பி பக்கத்தில் எல்லாம் சிவகாசி பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அடியானுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தனால, ஏன்னா இதெல்லாம் 2 பேர்கள் சொற்பொழிவு ஆற்றினதன் மூலமாக நான் அந்த இடத்துக்கே திரும்பவும் சென்று விட்டு வந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தோம். நான் அதனால் எதிர்கோட்டையில் அந்த கோயிலிலே ஒரு தடவை அந்த முத்துப்பட்டர் அவருடையதான குமாரர்கள்லாம் சேர்ந்து சிதிலமடைந்ததான அந்த கோயிலிலே சம்பிரோஷத்துக்கு முன்னாடி சில ஏற்பாடுகள்லாம் பண்ணினாங்க. அதுக்கு அடியனும் கலந்துட்டு இருந்தேன். அதனால் இந்த உங்களுடையதான வாழ்க்கை வரலாறு எதிர்கோட்டை படித்த உடனே நான் எதிர்கோட்டைக்கு போய்ட்டு வந்துட்டேன். அதனால் அப்பேற்பட்டதான இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சிங்கேரி மடத்தில் நடந்திருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இங்கே எல்லோரும் பல்லாண்டு பாடிவிட்டார்கள். ஆகவே நானும் இங்கே உங்கள் முன்பு சத்து பெற்றுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயகா சமேத ரங்கநாத சுவாமி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு இவரை நிறைவு செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போது ஸ்ரீமடத்தின் சார்பாக ஜோசப் அவர்களுக்கு சன்மானம் பண்ணுறோம். அடுத்தது முக்கியமான 3 அறிவிப்பு. இப்போது நம்ம ஊரில் ஸ்ரீமான் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ரொம்ப அற்புதமான காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கு. ஸ்ரீமான் பத்ரிபட்ட சுவாமிகள் அவருடைய சீரிய முயற்சியினால் பல காரியங்கள் ரொம்ப சைலண்ட்டாக நடந்துட்டுருக்கு. அதில் நம்ம எல்லோரும் கூட வாலண்டியராக சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். அதுக்காக இப்போது வாலண்டியர்ஸ்லாம் வந்து அந்த ஃபார்ம் ஒன்று தருவா. அது யாராருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் சைன் பண்ணி அவகிட்ட மறுபடியும் கொடுத்துடணுன்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஆமாம், கைங்கரியம் புக்கு அந்த ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாக்க ஒரு கைங்கரியம் புக்கு ஒன்று தர, அதில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆமாம், இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த கைங்கரியங்கிற புக்கு வந்து பட்டர்குலாம் குழந்தைகளே ஃபுல்லாக எழுதி அதை ஒரு புக்கு ஒன்று புதுசாக போட்டிருக்கா. மாதம் போடணுங்கிறது தான் நம்ம சுவாமியோட ஒரு இது. அதனால் அந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அந்த புக்கை எல்லோரும் கொஞ்சம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஃப்ரீ தான். ஆமாம், முக்கியமான விஷயம் அது விலை இல்லா பொருள். அடுத்தது நான் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு திரும்பி வரேன். குணாஹா பூஜாஸ்தானம் குணிஷு முதல் நாள்லன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதை அப்போது இத்தனை நேரத்துக்கு அதுக்கு உண்டான அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரு ஜோசப் அவர்களுடைய உபன்யாசம் ஆரம்பத்து நாளில் சொன்னேன், குணாஹா பூஜாஸ்தானம் குணிஷு. ஒரு மனுஷனுடைய மதிப்பு மிக்கவர்களுடைய மதிப்பு அவர்களுடைய குணத்தில்தான் இருக்கிறதே தவிர அப்புறமா கம்மா போட்டு டேஷ். இது இந்த 4 நாள் உபன்யாசத்தில் வந்தவர்கள் ரொம்ப அனுபவிச்சிருப்பார்கள் நினைக்கிறேன். அதனால் அந்த வாக்கியத்துக்கு அதுதான் விளக்கம். ஒரு மதிப்பு மிக்கவர்களுடைய மதிப்பு குணிஷு பூஜாஸ்தானம் குணாஹா, அவர்களுடைய நல்ல குணங்கள், படிப்பு, வித்வத், அந்த ஸ்தானம் அதுதானே தவிர மற்றது எதுவும் இல்லை அப்படிங்கிறத இத்தனை நேரத்துக்கு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால் இந்த உபன்யாசத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு எல்லாம் கூட எங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரியே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ
ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ வேறு வேறு தலைப்பில் ஜோசப் அவர்களுடைய உபன்யாசத்தை நடத்தலாமா? சந்தோஷம். அப்போது இது இந்த மாதிரியான இந்த 4 தலைப்பு இல்லாமல் இன்னொரு முக்கியமான கொஞ்சம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கொஞ்சம் டைட்டான ஒரு சப்ஜெக்டோட நம்ம ஜோசப் சாரை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுவோம், உங்களையும் கூப்பிடுவோம், நீங்களும் வந்திருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.